அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் பொதுத்தமிழ் அடிப்படை இலக்கணம் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வகுப்புலையும் அதை தான் பார்த்தோம், சரிங்களா? இந்த வகுப்புல நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அடுத்த வகுப்புல இருந்து நம்ம சிலபஸ் பேஸில் நம்ம போவோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன நடத்தணும் அப்படின்னா எழுத்திலக்கணம் நடத்தணும், சரிங்களா? இப்போ எழுத்து இந்த வார்த்தையில் வச்சு உங்கள் சிலபஸில் ஒரு ஒரு 5 தலைப்பு வருது. 5 தலைப்பு வருது. என்ன அப்படின்னா இங்க பாருங்க, எழுத்து தெரியும் உங்களுக்கு. முதல் எழுத்து சார்பு எழுத்து நடத்தின உங்களுக்கு. முதல் எழுத்து சார்பு எழுத்து என்ன வித்தியாசம்? முதல் எழுத்து தனித்து உச்சரிக்க முடியும், சார்பு தனித்து உச்சரிக்க முடியாது. சார்பு எழுத்து தொல்காப்பியர் 3 சொல்றாரு. நன்னூல் பவனந்தி 10 சொல்றாரு, சரிங்களா? அப்போ எழுத்து 2 வகை. முதல் எழுத்து சார்பு எழுத்து, சரிங்களா? முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்து நான் சொன்னேன் லைக் பேரண்ட்ஸ், சார்பு எழுத்து லைக் குழந்தைகள், சில்ட்ரன் சொன்னேன். ஏன்னா சார்பு எழுத்துல என்ன அப்படின்னா உங்க அடிப்படையில பாருங்க. இப்ப தா எழுதுறேன், தா பிரிச்சு என்ன வரும்? வித்து பிளஸ் ஆ வரும், சரியா? இதுவும் முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா உயிர் 12 மெய் 18. இதுவும் முதல் எழுத்து, இதுவும் முதல் எழுத்து. இது 2 இல்லைன்னா இது கிடையாது இல்லை, அதான் சார்பு எழுத்து. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ ஆயுதம் சொல்றோம். தனியா இருந்தா ஒரு பயணம் இல்லை, ஒரு வாழ்க்கை அப்படிதான். ஒரு ஆணோ பெண்ணு தனித்து இருந்தா ஒரு பயணம் இல்லை, சரிங்களா? இப்போ எக்குன்னு எழுதுறோம். இதுவும் முதல் எழுத்து. இது பிரிச்சிங்கன்னா இக்கு பிளஸ் ஊ, இதுவும் முதல் எழுத்து. இப்போ இது இல்லைன்னா இது கிடையாது இல்லையா? அதான் இப்போ இந்த எழுத்துக்கு சார்ந்து வருது இல்லை, அதான் சார்பு எழுத்து. புரிஞ்சிச்சா? ஆனால் ஒரு முறை கேட்டாங்க, என்னன்னா ஆன்சர் ஒன்று தான், கேள்வி தான் வேற. புரியுதா உங்களுக்கு? என்ன கேள்வி கேட்டாங்கன்னா தனிக்குறளை அடுத்தும், இதை கேட்ட கேள்வி. தனிக்குறளை அடுத்தும் வல்லின உகரத்துக்கு முன்பும் வரக்கூடிய எழுத்து எது? அது என்னது? ஆயுதம். புரியுங்களா? சரிங்களா? அப்போ அது மாதிரி உங்களுக்கு கேள்விகள் உங்களுக்கு கேட்பாங்க, சரிங்களா? அப்போ இது பார்த்தோம். ஒரு சொல்லுக்கு முதல்ல 22 எழுத்து வரும்னு சொல்லி பார்த்தோம். 22 எழுத்து வரும்னு பார்த்தோம். என்ன கேட்பாங்க? மொழி முதல் வரக்கூடிய எழுத்து, சரிங்களா? அடுத்த வாரம் இந்த பேசிக் கிராமர் ஒரு 150 பக்கம் இருக்கும். அதை எடிட் பண்ணி ஷார்ட் பண்ணி 100 பக்கத்துக்குள்ள நான் பிடிஎஃப் மேம் கிட்ட சொல்லி அனுப்ப சொல்கிறேன். அதை நீ வச்சுக்கோங்க, திரும்ப படி, சரிங்களா? சரி, எழுத்து நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போன சென்ற வகுப்புல சுட்டெழுத்து. எது? சுட்டெழுத்து. எத்தனைப்பா சுட்டெழுத்து? தெரியல, சரி நீங்க சொல்லுங்க. வினாய் எழுத்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. வினாய் எழுத்து எத்தனை? என்னென்னப்பா? சரி, அது எது? ஊ வழக்கம் இல்லை, அப்போ ஆ இ. வினாய் எழுத்து 5. ஏ யா ஆ ஓ ஏ, சரிங்களா? இதை ஒரு எழுது ஃபார்மேட் இருக்குது. சொல்லுக்கு முதல்ல தான் இது வினாவா வரும். என்ன, யார், அவளா, அவளோ. சொல்ல பிரிச்சு பார்த்தீங்கன்னா அவள் பிளஸ் ஆ, அவள் பிளஸ் ஓன்னு கொஸ்டின் ஃபார்மேட்ல நிற்கும், சரிங்களா? இப்போ கேள்வி எப்படி வரும்னா உங்களுக்கு ஆ இருக்குல்லம்மா, ஆ தூரமா இருக்குது இல்லையா, அவன். ஈ பக்கம். அப்போ ஈ அண்மை சுட்டு, அண்மைனா பக்கம். இவன்னா ஈ எதுக்கு பயன்படுது? அண்மை சுட்டு. ஆ இதுக்கு பயன்படுது, திஸ் தட் வருது இல்லையா, அப்போ ஆ சேமை சுட்டு. அப்போ அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? சுட்டு 3 தான். ஊ வழக்கம் இல்லை. ஏன் வழக்கம் இல்லைன்னா ஆ தூரம், ஈ பக்கம், ஊ சென்டர். அந்த காலத்து வழக்கம் இருந்தது. ஒவ்வொன்று அப்படின்னா சென்டர் இடையில இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு குறிப்பது எது? ஊ. சொல்ல புரியுதாம்மா? வினாய் எழுத்து 5, சரிங்களா? இது ஏ யா மொழி முதல் வரக்கூடிய வினாய் எழுத்து. ஆ ஓ மொழி இறுதி. ஏ சொல்லுக்கு முதல்ல வரும், சொல்லுக்கு இறுதியாகவும் வரும். இது புரிஞ்சிச்சுங்களா? சரி, இன்னொரு விஷயம். இப்போ நேற்று லாஸ்ட் கிளாஸ் நடத்துறேன் இல்லையா, லாஸ்ட் சாட்டர்டே, எதுவுமே உங்களுக்கு எக்ஸாம்ல வராது. இதெல்லாம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான பேசிக்ஸ் தான், சரிங்களா? அதே போல உடம்படமை சொன்னேன் உங்களுக்கு.
உடம்படுமை சொன்னேன். திரும்ப புரிஞ்சுக்கங்க, போன வருஷம் பண்ண அதே தப்பு பண்ணாதீங்க. அதனால தான் நாங்கள் பொறுமையாக நடத்த நான் முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அப்பவே கேட்டுருங்க. சரிங்களா? உடம்படுமைன்னு என்ன சொல்லுங்க பாப்பா யாராவது. சரி, உடம்படுமை எழுத்து எத்தனை எத்தனை என்னென்னப்பா? அது தெரியாது. யா வா. சரிப்பா. சரி, உடம்புடைமைன்னா என்னப்பா? சரி, உயிரெழுத்துடைய வேறு பெயர் என்ன? மெய்யெழுத்துடைய வேறு பெயர் என்ன? ஆயுதத்துடைய வேறு பெயர் என்ன? இதான் நடத்துனது போன கிளாஸ்ல. குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? சொல்லுங்க, குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? திரும்ப படித்தோம்னு குடோன்லேயே இருந்துருக்கலாம் மாதிரி போன கிளாஸ்க்கு வேஸ்ட். அப்போ கவனிங்க, அதாவது பாருங்க, கிளி பிளஸ் அழகு, இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழி வருமொழி புரிஞ்சிச்சாப்பா? இங்கிலீஷில் ஸ்டாண்டிங் வேர்ட், சக்சீட் வருமொழி. இந்த கடைசி எழுத்துருக்குல்லம்மா, அதுக்கு நிலைமொழி ஈறுன்னு அர்த்தம். ஈறுனா கடைசி. இந்த இருக்குல்லப்பா கடைசி முதல் இருக்குது இல்லை, வருமொழி முதல்னு அர்த்தம். அப்போ இது நிலைமொழி ஈறுன்னு சொல்லுவாங்க, இது வருமொழி முதல்னு சொல்லுவாங்க. சரியாப்பா? இது புரிஞ்சிச்சா? இந்த லீ இருக்குல்ல, லீ பிரிங்க, என்ன வருது? ஈ வருதா? இங்கேயும் உயிர் எழுத்து வருது, இங்கேயும் உயிர் எழுத்து வருது. இந்த ரெண்டு உயிரும் சேர்ந்து ஒரு மெய்ய உருவாக்குது. அதான் உடம்படு மெய். நிலைமொழி ஈட்டிலும் உயிரெழுத்து, வறுமொழி முதல்லையும் உயிரெழுத்து, ரெண்டு உயிரும் சேர்ந்து பேரண்ட்ஸ் அப்பா அம்மா சேர்ந்து குழந்தை பிறகுதா இல்லையா? எனக்கு அதுதான். சரிங்களா? உயிரும் சேர்ந்து ஒரு மெய்யை உருவாக்குது. மெய்னா உடம்பு. சரி, சில்ட்ரன். சரிங்களா? அப்போ இது விஷயம் கிடையாது. இப்போ உயிரெழுத்து எத்தனை? வவுல்ஸ் எத்தனை தமிழ்ல? 12. 12ல் இ ஐ வரணும். எப்படி? கிளி பிளஸ் ஈ வந்துச்சா? ஈ வந்துச்சா? தீ பிளஸ் எரிந்தது என்ன வரும்? யா வருதா இல்லையா? யா வருதா? வருதா? பனை பிளஸ் ஓலை பாருங்க, நிலைமொழிற்றுல இ, நிலைமொழிற்றுல இ, என்னது? ஐ. சிம்பிள் லாஜிக். அப்போ நிலைமொழி வறுமொழி சேருவது புணர்ச்சி. புரியுதா கண்ணா? இது என்ன? வேர்ட் ஜங்ஷன். ரெண்டு வார்த்தை சேருதா? அது என்னது? புணர்ச்சி. அது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நிலைமொழி, அடுத்து இருக்கிறது புணர்மொழி. நிலைமொழி கடைசி எழுத்து நிலைமொழி ஈறு சொல்றோம், வறுமொழி முதல்ல இருக்கிறது வருமொழி முதல் சொல்றோம். இங்கேயும் உயிரெழுத்து, அங்கேயும் உயிரெழுத்து, ரெண்டு சேர்ந்துனாங்க ஒரு உயிர்மெய்யை உருவாக்குது. அதுல எஸ்பெஷலி 12 உயிரெழுத்துக்கள்ல இ ஐ வந்தா 100% யாதா வரும். சரியாப்பா? இந்த 3 எழுத்து தவிர மற்ற எழுத்து வந்தா வாதா வரும். பாருங்க, நிலா பிளஸ் அழகு என்ன சொல்லுவோம்? சரி, நிலா பிளஸ் அழகோ இல்லை நிலா பிளஸ் அழகோ? புரியுதா? அப்ப ரெண்டு ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். இ ஐ வந்தா யா வரும். சரிங்களா? வருமொழி எனி வவுல்ஸ். சரிங்களா? அப்ப இந்த 3 எழுத்து இல்லாம ஆ, சரிப்பா, ஊ வருது இல்லப்பா, எல்லாம் வந்து என்ன வரணும்? வாதா வரும். சரியா? ஆனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இடங்கள்ல பாருங்க, கோ பிளஸ் இல் என்ன வருது? யா வருதா? யா வருதா? இதுதான் இதை செய்யுள் வழக்கு. கோயில் தான் செய்யுள் வழக்கு, கோவில் எடுத்து பேச்சு வழக்கு. சரியா? இப்ப தே பிளஸ் ஆரம், தே பிளஸ் என்ன வரும்? தேவாரம் வரும். புரியுதா? முதல்ல இது பேசிக் புரிஞ்சுக்குங்க. இதோடைய அடுத்த லெவல் நம்ம சிலபஸ்ல பார்க்கலாம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இது பேர் அது உடம்படு மெய். எத்தனை எழுத்து? யா வா. இது புரிஞ்சிச்சாப்பா? இ ஐ வந்தா என்ன வரணும்? யா வரணும். பிற எழுத்துக்கள் பிற உயிரை வந்தா வா வரும். சரிங்களா? இது இப்போ இங்க பாருங்க, பண்பு பெயர், பண்பு பெயர் புணர்ச்சி.
உங்களுக்கு சிலபஸில் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமே அடிஷ்னலாக ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடிஷ்னல் விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்க, முதல்ல பண்பு பெயர்னு தெரிஞ்சுக்கணும். பண்பு பெயர்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்புனா சொல்லுங்க. பண்பு பெயர்னா என்ன? பெயர்னா தெரியுமா உங்களுக்கு? எதெல்லாம் பெயர்? எதெல்லாம் பெயர்? என்னம்மா சொல்லுங்கப்பா. என்ன? ம் 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 இல்லை, பெயர்னு என்ன? எதெல்லாம் பெயர்? பெயருக்கு இப்போ பெயருக்கு இலக்கணம் இருக்குல்ல, ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல. தோசைனா இப்படி இருந்தால் தோசை, அது ஒரு பொருளா? சரி, பொருளாக இருந்தால் பெயர். வேற? பிளேஸா? சரி, பிளேஸ். அப்புறம் வேற? சரி, ஓகே. இதுக்கெல்லாம் காமன் ரூல் என்ன தெரியுமா? நான் லாஸ்ட்ல சொன்னேனே, விஜய், அஜித், அடித்தா சொன்னா இல்லையா உங்களுக்கு? என்ன சொன்னேன் நான் இதுவரை? சொன்னேன் உங்களுக்கு, தோசை, பரோட்டா, சாம்பார், குருமா சொன்னா இல்லையா? சரி, கவனிப்பா. இங்க பாருங்க, இப்படி இருக்குதுப்பா. நீங்க இன்னும் போட்டீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் யாரு ராமன் தான் லவ் பண்ணான்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், காமனா போட்டேன், அரு போட்டேன். சரிங்களா? இப்ப ராமன் சீதை காதலித்தார் அப்படின்னா இதுல பொருள் தெரியுதா? மீனிங் வராது. சரிங்களா? அப்ப இதுவும் பெயர் சொல்லு, இதுவும் பெயர் சொல்லு, இது வினை சொல். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பேசிக் நம்ம நடத்த மாட்டேன். நான் இன்னைக்கே ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிடுறேன். முதல்ல கொஞ்சம் மைண்டிங்க வைங்க. ஒரு பெயர்னா நீ சொன்னது தான், ஒரு பொருளாக இருக்கலாம். பெயர் சொல் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 வகை இருக்கு பெயர் சொல்லு. ஆனால் 20 வரைக்கும் ஒரு ரூல் இருக்குது. உருவுகளை ஏற்கும். ஐ, ஆல், கு, இன்னது, கண் உருவுகளை ஏற்கும். அதான் பெயர் சொல். சரிங்களா? காலம் காட்டாது. ஞாபகம் வச்சுங்க. உருவுகளை ஏற்கும், காலம் காட்டாது. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு பயந்துடாதீங்க. பாருங்க, ராமன் ஒரு பெயர் சொல், சீதை வந்து ஒரு பெயர் சொல். இப்போ கவனிங்க, இங்க போயிட்டு இங்க பாருங்க, ஐ போட்டு பாருங்க. ராமனை சீதை காதலித்தார் வந்துருச்சா? சரிங்களா? இப்ப இங்க போடுங்க, ராமன் சீதையை காதலித்த வந்துருச்சா? அப்போ ஒரு பெயரோடு தான் என்ன பண்ணும்? ஒரு பெயரோடு தான் உருவுகள் சேரும், வினையோட சேராது. இப்போ காதலித்தார் வருது இல்லையா, காதலித்தாரை காதலித்தால் வராது. சரிங்களா? ஒரு தெரிஞ்சு வச்சுங்க, பெயர் சொல் காலம் காட்டாது. எக்ஸப்ட் ஒரு பெயர் இருக்குது, அந்த பெயர் வினையால் அணையும் பெயர். ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் இலக்கண பொறுத்தவரை எல்லாமே ஃபார்முலாஸ் தான். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்றேன், இப்போ என் பேர் ஏழுமலை. ஏழுமலை அந்த சொல்லு வந்து உங்களுக்கு காலம் காட்டுதா? காலம் காட்டல. சரிங்களா? சாப்பிட்டான் காலம் காட்டுதா? சாப்பிட்டான் காலம் காட்டுது. ஏன் காட்டுது? ஏன்னா அது வினை. அப்போ வினைனா காலம் காட்டணும், பெயர்னா காலம் காட்டாது. ஆனா எக்ஸப்ட் ஒரே ஒரு பெயர் மட்டும் காலம் காட்டும். அது சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, சாப்பிட்டான் வினை, வினை முடிச்சு போச்சு இல்ல, அது வினை முற்று. அது தெரிஞ்சு வச்சுங்க. முடியலன்னா எச்சம், முடிஞ்சா முற்று. சரிங்களா? வந்தான், சென்றான், இது எல்லாமே என்னது? வினை முற்று. சரிங்களா? சார் இதோட எச்சம் என்ன அப்படின்னா வந்து, சாப்பிட்டு, சரிங்களா, சென்று, அதான் என்னது? இதுதான் எச்சம். எச்சம்னா வந்து வித்தவுட் ஃபினிஷிங். புரிஞ்சிச்சாப்பா? ஏன்னா இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் சிலபஸ் பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, சாப்பிட்டான் சாப்பிட்டவன், வந்தான் வந்தவன், சென்றான் சென்றவன். புரியுதாப்பா? இதுல பாருங்க, செயலை குறிக்குது, இது செய்த நபரை குறிக்குது. புரியுதாமா? டிஃபரன்ஸ் புரியுதா? இங்க ஆக்ஷனை குறிக்குது, இங்க யார் செய்யறாங்க அந்த ஆக்ஷனை. புரியுதா உங்களுக்கு?
இதுதான் வினையால் அணையும் பெயர். நான் லாஸ்ட் கிளாஸ் ஒரு குறள் சொன்னேன், அகழ்வார் இகழ்வார் சொன்னா உங்களுக்கு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அவ முதல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க, என்ன அகழ்தல்னா தோன்றுதல். சரியா? பாருங்க, அகழ்ந்தான் அப்படின்னா அது வினை முற்று. அகழ்ந்தான், தோண்டினான், வீழ்ந்தான், இறந்தான் அப்படின்னது வினை முற்று. ஆனா அகழ்ந்தவன், வீழ்ந்தவன், சென்றவன் அப்படின்னா அதுதான் வினையால் அணையும் பெயர். சிம்பிளா சொல்றேன், செயலை குறிச்சா அது வினை, செய்த நபரை குறிச்சா அது வினையால் வரக்கூடிய பெயர். புரியுதா உங்களுக்கு? படிக்காதவன், கொல்லாதவன், படம் வந்தது இல்லையா சிம்புது, அடங்காதவன், அசராதவன் படம் வந்தது இல்லையா, என்ன மீனிங்கு? செய்த நபரை குறிச்சா அது வினையால் அணையும் பெயர். அது மட்டும் தான் காலங்காட்டம். ஆபிச்சுங்க. எங்க சார் கேட்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கேள்வியில கூற்று காரணம் கேட்பாங்க, அங்க போய் திட்டு மொழிக்கூடாது. பெயர் சொல் காலம் காட்டாது, கரெக்டு. சரிங்களா? ஆனா ஒன்றை தவிர ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்ன கேட்பாங்கன்னா, எல்லா பெயர் சொல்லும் எல்லா பெயர் சொல்லும் காலம் காட்டாதுன்னு கொடுத்துருந்தா தப்பு. புரியுதாப்பா? எல்லா பெயர் சொல்லும், புரியுதா உங்களுக்கு? இப்படி கேட்பாங்க. ஆனா பெயர் சொல் உறுப்புகளை ஏற்கும், எல்லா பெயர் சொல் உறுப்புகளை ஏற்கும். சொல்ல புரியுதா? அப்போ ஒரு பெயர்னா ஐயாளுக்கும் கனெக்ட் ஆகும், வினைனா கனெக்ட் ஆகாது. ஒரு வேர்ப்னா காலம் காட்டும், உறுப்புகளை ஏற்காது. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சாமா? சரி, இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ பாருங்க, பெற்றவள், வந்தவள், சென்றவள் அது வினை முற்றா அணையும் பெயரா? வினையால் அணையும் பெயர். பாருங்க, பெற்றவள் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், பெறுகிறவள்னா பிரசன்ட் டென்ஸ், பெறுபவள் அப்படின்னா எதிர்காலம். அந்த பெயர் மட்டும்தான் காலம் காட்டும், வேற எதுவுமே காட்டாது. சரிங்களா? இதுலயே நிறைய இருக்கு. சரிங்களா? இப்ப நான் சொன்ன வந்த உடனே சொன்னேன், பொது பெயர், சிறப்பு பெயர். பொது பெயர் என்ன? எல்லாருக்கும் பொருந்தும். மரங்கள், காடுகள் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொருந்துதா? சரியா? அதான் அது பொது பெயர். நடிகைனா பொது பெயர், பர்டிகுலர் ஆக்டரை குறிச்சா அது சிறப்பு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்து பெயர்ல இன்னொரு வகை இருக்கு, கவனிங்க. பொது பெயர், சரி பொது பெயர் வேணாம், இடுகுறி பெயர், காரண பெயர். உங்களுக்கு டெஸ்ட் உண்டு, உங்களுக்கு ஒரு இந்த அடுத்த வாரத்தில் பேசிக் நடத்திட்டு இந்த பேசிக் தான் நீங்க யோசிக்கணும். பெயர் பல வகை உண்டு, இடுகுறி, காரணம். பொது புரிஞ்சிச்சா? பொது புரிஞ்சிச்சுங்களா? சிறப்பு புரிஞ்சிச்சுங்களா? ஒன்றும் இல்லை, பாருங்க, இடுகுறி அப்படின்னாவே ஒரு பொருளுக்கு பேர் யார் வச்சாங்கன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க, நம்ம தாத்தா பயன்படுத்த, நம்ம அப்பா, அதான் என்னது இடுகுறி. நிலம், நீர், காற்று, அதுக்கெல்லாம் யார் பிரிச்சாங்கன்னே தெரியாது. ஆனா காரணம் அப்படின்னா நாற்காலி, சரிங்களா, 8 கால் பூச்சி, சரி தொலைபேசி, அது என்னது காரண பெயர். புரிஞ்சிச்சுங்களா? அப்போ பொது பெயர் புரிஞ்சிச்சாக்கன்னா, பொது பெயர் என்னது? மரங்கள், எல்லா மரத்தையும் குறிக்குதா? கருவேல மரம்னா அது சிறப்பு பெயர்ல வந்துடும். சரியா உங்களுக்கு? அப்போ இடுகுறி இருக்கு, காரணம் இருக்கு. இது புரிஞ்சிச்சாப்பா? இப்போ இடுகுறியில பொது இருக்கு, இடுகுறியில சிறப்பு இருக்கு. இடுகுறி புரிஞ்சிச்சா? யார் பேர் வச்சாலும் யாருக்குமே தெரியாது. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து உங்களை காடுன்னு எழுதுறேன். சரிங்களா? காடுன்றது சரிங்களா இடுகுறி தான், ஆனா இடுகுறியில பொது, இடுகுறி பொது, ஏன்னா எல்லா காட்டையும் குறிக்குதா? புரியுதாமா? ஆனா கருவேலங்காடுனா அது காரண சிறப்பு பெயர். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? அதாவது இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன்னா இடுகுறி சிறப்பு பெயர்ல எழுதுறேன், கருவேலங்காடு. புரிஞ்சிச்சாப்பா? அப்போ பெயர் வந்து உங்களுக்கு 2 இடுகுறி, காரணம். இடுகுறியில பொது இருக்கு, இடுகுறியில சிறப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ மரம், மாமரம். புரிஞ்சுங்களா? இப்ப காரணத்துல பாத்தீங்கன்னா பொது இருக்கு, சிறப்பு இருக்கு. சரிங்களா? காரணம் பாருங்க, உங்களுக்கு இங்க வந்து அணி, எது
அணி, வளையல், சரிங்களா, பறவை. இது எல்லாமே காரணம் தான், காரண பொது பெயர். பறக்கிற எல்லாமே பறவை தான். அணிதல், என்ன அணிதல் அப்படின்னா உங்களுக்கு நம்ம ட்ரெஸ் அணிகிறோம், அணிகிறோம் இல்லையா, செருப்பு அணிகிறோம், எல்லாமே அணிதல் தான். சரிங்களா. வளையல், புரியுதா உங்களுக்கு, எல்லாமே என்னது, சாரி ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வளையல் இங்க வர பறவை வரும், என்னது அணி வரும். புரிஞ்சிச்சாப்பா. பறவை காரணம் ரீசன் இருக்கா, அணி ரீசன் இருக்கா. இங்க பாருங்க, மரக்கொத்தி பறவை, மரக்கொத்தி, எது மரக்கொத்தி. வளையல் பாருங்க, காரணம்னா என்னது, ரீசன் இருக்கணும், எல்லாத்தையும் குறிக்கணும். பறவை எல்லா பறவை குறிக்குதா, அணினா நம்ம அணிகிறோம் இல்லையா, எல்லாத்தையும் குறிக்குதா, பூ எல்லாமே குறிக்குதா. ஆனா காரண சிறப்பு அப்படின்னா மரக்கொத்தி, சரிங்களா. மரத்தை நிறைய பறவை கொத்தும், ஆனா வந்து அந்த மூக்கு நீட்டா பார்த்தீங்களா, அந்த பறவை கொத்த காரண சிறப்பு பெயர். புரியுதாப்பா. வளையல் அப்படின்னா வளைந்துக்கிற எல்லாம் வளையல் கிடையாது, பெண்கள் அணிகிறது தான் வளையல். அப்போ இது என்னது, ரொம்ப சிம்பிள். பெயர் நம்ம பார்க்குறோம், பெயர்ச்ச உறுப்புகளை ஏற்கும், காலம் காட்டாது, குறிப்பா எக்ஸப்ட் வினையால் அணையும் பெயர், வந்தவன் சென்றவன். ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சா. அடுத்து அப்போ பெயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது பெயர் இருக்கு, சிறப்பு பெயர் இருக்கு. பொது பெயர் பார்த்தீங்கன்னா பழம், சரிங்களா, பழம்ன்றது எல்லா பழத்தை குறிக்குதா. சரி, சிறப்புனா வாழை, மா, பலா, அது, சரிங்களா. அப்போ அப்போ இன்னொரு பெயர் சொல் பார்த்தீங்கன்னா இடுகுறி இருக்கு, காரணம் இருக்கு. இடுகுறியில என்ன இடுகுறினா யார் பெயர் வச்சாலும் யாருக்கும் தெரியாது, சரிங்களா. அது எல்லாத்தையும் குறிச்சா அது இடுகுறி பொது, பர்டிகுலர் குறிச்சா அது இடுகுறி சிறப்பு. அது என்னன்னா இது எல்லாத்தையும் குறிக்கும், இது பர்டிகுலரா இருக்கிறது தான். இப்போ காடுன்றோம், சரிங்களா, அப்போ அமேசான் காடுன்றோம், பர்டிகுலர் அந்த பகுதி தான் குறிக்கும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு, சரியா. நான் கேள்வி கேட்பேன் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி, டவுட் சொல்லுங்கம்மா. காரணம் இருக்குல்லம்மா, தொலைபேசின்றோம், தொலைபேசி இருக்குல்லப்பா, அது காரணம் பொது பெயர், சாம்சங் சொல்றோம் இல்லையா, சரிங்களா, அது என்னது காரண சிறப்பு பெயர். புரியுதா உங்களுக்கு. சரி, அடுத்து பார்த்துக்கிறப்போ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பெயர் இருக்கு. என்னது தொழில் பெயர், சரிங்களா. நிறைய பேச்சொல் இருக்குது, நிறைய இருக்கு. இப்போ நடத்த வரைக்கும் புரிஞ்சிச்சாப்பா உங்களுக்கு, புரிஞ்சிச்சா, சொல்லுவீங்களா கேட்டா. சரி, இப்போ தொழில் பெயர் என்ன தெரியுங்களா, இங்க பாருங்க, பார்த்தல், சிரித்தல், வாழ்க்கை, வரவு, செலவு, ஆட்டம், ஆட்டம், ஆடல், பாடல். ஒரு பகுதியோட ஒரு ரூட்டோட சஃபிக்ஸ் சேரும். என்ன சேரும், சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா என்னது, விகுதி. ப்ரிஃபிக்ஸ் என்னது, முன்னாடி சேர்ந்தாது. புரியுதா உங்களுக்கு. இங்க பாருங்க, என்னது பார்த்தல், அதுல பகுதி எது, பகுதினா ஒரு சொல்லுல ஃபர்ஸ்ட் வர சிலபல் இருக்குல்ல, அதுதான் பகுதி. இந்த பகுதிக்கு இன்னொரு பேரு முதல் நிலை. எங்க இருக்கு, 10th புக்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்குது, சரியா உங்களுக்கு. என்னது ஒரு அது புரிஞ்சுக்குங்க, வினைமுற்று வேற, தொழில் பெயர் வேற. சார் கொஞ்சம் சொல்லுங்க சார், எளிமையா சொல்லுங்க அப்படின்னா, வினைமுற்று ஜெண்டர் தெரியும் உங்களுக்கு, திணை தெரியும், உயர்திணையா அக்னியா தெரியும், ஜெண்டர்ல பால் தெரியும், காலம் தெரியும், ஒருமையா பன்மையாவும் தெரியும், எதுவுமே தெரியாது, அதான் தொழில் பெயர். புரியுதாப்பா, புரியுதுங்களா. இப்ப வந்து அடித்தால் சொல்றோம், எது அடித்தால், சரிங்களா, உயர்திணை தானே, பெண் தானே. இப்ப என்ன உயர்திணை அக்னி, என்ன 6 அறிவுல நம்ம தான் உயர்திணை, பகுத்தறிவு இல்லாம இருக்கிற உயிருள்ள உயிரில் எல்லாமே அக்னி. இது புரிஞ்சிச்சாப்பா. இப்ப அடித்தால் திணை என்னது, உயர்திணை. என்ன பால், பெண்பால். என்ன இடம், 3rd person. அதான் லாஸ்ட்ல நர்த்தனை உங்களுக்கு, திரும்ப நர்த்தர, வேற வழி இல்லை, நர்த்தர 3rd person.
அது தேர்ட் பர்சன் ஒன்றுமே இல்லை. இங்கிலீஷில் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்கிறீங்க. ஒரு செயலை ஒரு விஷயத்தை யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். டு ஹூம் அவங்க தான் செகண்ட் பர்சன். நம்ம 2 பேர் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி வராங்க இல்லையா, அதான் அது தேர்ட் பர்சன். தமிழில் தன்மை முன்னிலை படர்க்கை. புரிஞ்சுக்குங்க, தன்மை முன்னிலை படர்க்கை, இதை புரிஞ்சுக்க முதல்ல. அப்போ பிளேஸ் 3, தன்மை முன்னிலை படர்க்கை. இப்போ தன்மை முன்னிலையில் பால் தெரியாதுப்பா, ஜெண்டர் தெரியாது சென்டென்ஸில். இப்போ சொல்கிறேன், நான் நான் யூத் படம் பார்த்தேன், அந்த சென்டென்ஸில் ஆன பெண்ணா தெரியாது. நீ யூத் படம் பார்த்தாயா அங்கே தெரியாது. ஆனால் அவன் பார்த்தான்னாவே அவன்ல முடிஞ்சு போச்சு, அங்கேயே ஜெண்டர் உங்களுக்கு தெரியுது. அப்போ தன்மை முன்னிலையில் பால் தெரியாது, திணை தெரியாது, பறக்கையில தான் தெரியும். இது புரிஞ்சிச்சாப்பா? அப்போ தன்மைன்னா யாரு? கத்துறவன் தன்மை, கேட்குறவங்க முன்னிலை. எக்ஸப்ட் போத் என்னது? படக்கை. புரிஞ்சிச்சாப்பா? அப்போ அடுத்து பாருங்க, தன்மையில் நான் ஒருத்தராக இருந்தால் ஃபர்ஸ்ட் பர்சன்ல சிங்குலர், தன்மையில் ஒரு ஆள், இன்னொரு ஸ்டாஃப் வந்தாங்கன்னா தன்மையில் 2 பேர். புரியுதா உங்களுக்கு? ஒரு பாட்டு நான் பாடியே காமிச்சேன் உங்களுக்கு போன வருஷம் கூட. நீ வருவா என, நீ என்பது ஒரு பொண்ணா 2 பொண்ணா? நீ என்னது? ஒருத்தர். சரிங்களா? நீங்கள் செய்வீர்களா, நீங்கள் ஓட்டு போடுவீர்களா, நீங்கள் புரிந்து கொள்வீர்களா, நீங்கள் வந்த என்னது? முன்னிலையில் மோர் தென் 1. அதானது பன்மை. பன்மை வேற, படற்கை வேற. சரியாப்பா? அப்போ நான் சொல்ல பாருங்க, நான் படம் பார்த்தேன், நாம் படம் பார்த்தோம், ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பர்சன் தான். ஆனா ஐ வி அவ்வளவுதான். தன்மை ஒருமை, தன்மை பன்மை. இது புரிஞ்சிச்சா? முன்னிலையில நீ வருவாயா, நீங்கள் பேசுவீர்களா அப்படின்னு. சரிங்களா? அப்போ நீ வந்தா அதுவும் பெயர் சொல் தான். சரிங்களா? ஒண்ணுமே இல்லை. விஜய் டிவிகே கட்சியை தொடங்கினார், அவர் டிவி கட்சி தொடங்கினார். என்ன டிஃபரன்ஸ்? விஜய் என்பது பெயர் சொல்லு, அந்த பெயருக்கு பதிலா வருது இல்ல, அதான் ப்ரொனவுன், பதிலி பெயர் ஹி. புரியுதா உங்களுக்கு? புரியலையாம்மா? புரியல, நல்ல விஷயம். புரியல சொல்லுங்க, ரொம்ப பிரச்சனையே கிடையாது. இங்க கவனிங்க, என்ன கட்சி பேர்? என்ன? தமிழக வெற்றி கழகமா? இதுல 2 மிஸ்டேக் இருக்கு, சொல்லுங்க பாப்போம். ஒரு மிஸ்டேக் இருக்கு, ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிங்க பாப்போம். ஒரு தப்பு இருக்கு. என்னம்மா? அதாவது ஒரு ஒரு தப்பு இதில் இருக்குது, அது சரி பண்ணணும். அது சிம்பிள், அது உங்களுக்கு வேற கலர் யூஸ் ஆகும். 2வது, விஜய் ஒருத்தர் தானே? இல்லை அது ஓகேம்மா, விஜய் ஒருத்தர் தானே. அப்போ ஏன் நாங்கள் இன்னும் போடக்கூடாது? ஏன் இன்னும் போடக்கூடாது? போடலாமா? அவர் வந்து அது பதவி, அவர் வந்து உயர்ந்த மனிதர். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் மேம்பாலத்தை திறந்தான் சொல்ல முடியுமா? என்ன சொல்றோம்? அதான் இந்த பதவி. அப்போ இது என்னதுன்னா வந்து, அப்ப இலக்கணங்கள் லாஜிக், அப்ப என்ன வரணும்? இதுதான் வரணும். அதே போல கவனிங்க, எங்க வந்து ஐ ஓப்பனா வருதோ ஞாபகிங்க, எங்க வரும் சிலபஸ்ல? வல்லின மிகுமிடம் மிகாமிடத்தை வரும். சரியா உங்களுக்கு? கட்சியை வருது இல்லப்பா, ஐ ஓப்பனா வருதா? வருமொழியில க ச த ப இருந்தா அங்க ஒற்று போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரூல். வல்லின மிகுமிடம் மிகாமிடத்துல முதல் ரூல் இதுதான். சரியாம்மா? சரிங்களா? ஒரு பாட்டு வருது, தேவதையை கண்டே. கண்ணா என்ன சொன்ன பாத்தீங்களா? தன்மை முன்னிலை படற்கை. நம்ம என்ன பார்த்தோம்? இந்த விஜய்ன்ற பெயருக்கு பதிலா
அவர் வந்தா இது பெயர் சொல்லு, இது பிரதி பெயர் சொல், இதுக்கு பதிலா வரக்கூடிய ப்ரொனவுன். சரிங்களா? ஆனா அங்க பாருங்க சப்ஜெக்டே இல்லை பாருங்க. தேவதையை கண்டேன், யாரு? நான். ஏன்னா ஒருத்தர் தானே. அப்போ நான் தேவதையை கண்டேன். அப்ப இதுதான் எழுவாய். இதுதான் எழுவாய். ஏன் இக்கு வருது? ஒரு பெயரோட தான் ஐயாவுக்கு சேரும். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு சென்டென்ஸ்ல எங்க வந்து ஐ வெளிப்படையா வருதோ, ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு, கு நான்காம் வேற்றுமை உருபு ஓப்பனா வந்ததுன்னா அடுத்த வார்த்தையில கா சாத்தப்ப வந்தா ஒற்று போட்டுடணும். புரியுதாமா? சரி, இப்போ இந்த கண்டேன் வருது இல்ல உங்களுக்கு, இந்த கண்டேன் வந்து தன்மையா முன்னிலையா படற்கையா? யோசிக்க கூடாது. என்னம்மா இருங்க, அவங்க சொல்லிட்டோம். தன்மையாப்பா? இது தன்மையா? என்னப்பா இதை போய் தன்மையை சொல்றீங்க? தன்மையா? தன்மை ஒருமையா பன்மையா? இது சொல்றதுக்கு அவ்வளோ வைக்க உங்களுக்கு. நான் தேவதையை கண்டேன். சரியாப்பா? சரி, கண்டேன் வருது இல்ல, அது நீங்களே சொல்லுங்க. அது எந்த காலம்? பாஸ்டா, பிரசண்டா, ஃபியூச்சரா? சரி, இந்த கண்டேன் வருது இல்ல, இதுல பகுதி பிரிங்க பார்ப்போம். பகுதி மட்டும் பிரிங்க. ரைட், சூப்பர். கான், கான். சரியாப்பா? அப்போ இந்த ஒரு வார்த்தை பிரிக்க முடியுது இல்ல, அதான் பகுபதம். சரிங்களா? இப்ப கண், மண், மரம், வில், வேல், வாள், அது பிரிக்க முடியாது இல்ல, அதுதான் பகாபதம். சரியா? இப்போ அப்படியே நீங்க இந்த லைன்லயே போவோம். இப்ப கா, இந்த வார்த்தை எப்படி பிரிப்பீங்க தெரியுமா? இந்த வார்த்தை எப்படி பிரிப்பீங்க? தெரியாது. கவனிங்க, பகுபத உறுப்புகள் 6. எத்தனைமா? 6. இது எல்லாமே பேசிக் தான், இதுக்கே நீங்க மயங்கக்கூடாது. இது எவ்வளவு விஷயம் இருக்கு, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். ஏன்னா இது நீங்க படிச்சா மட்டும் தான். நான் போன வருஷம் நான் லேர்ன் பண்ணிட்டேன். நானும் பார்க்குறேன், 10-15 கிளாஸ் தான் நச்சுட்டே இருக்கிறேன். 15 கிளாஸ்ல பிளாங்காக தான் இருக்கிறாங்க பிள்ளைங்க. அப்போ போன வருஷம் நம்ம எதை மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் ஆஸ் எ டீச்சரா? என்ன அப்படின்னா, கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, ரீட் பண்ணிட்டு கிளாஸுக்கு வாங்க. கொஞ்சம் நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், கொஞ்சம் பயம் இருக்கணும். சரியா? கவனிங்க, பாருங்க, இந்த பதம் வருதுல்லம்மா, பதம். இந்த பதம்ன்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தை. எது? வார்த்தை, கிளவி, சொல், மொழி அப்படின்னு பல பேர் இருக்குதுப்பா, பல பேர் இருக்கு. இது புரிஞ்சிச்சாப்பா? இப்ப பாருங்க, நீ படிச்சிருப்பீங்க இரட்டை கிளவி. 2 வார்த்தை வந்து இரட்டை கிளவி, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, மொழி. மொழி நான் சொன்ன போன கிளாஸ்ல, மொழி 3 வகை சொன்ன, மறந்துட்டீங்க. யாருமே அதை ரீட் பண்ணல. சரிங்களா? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒன்னும் இல்லப்பா, சிங்கிள் சொல்லுங்க தனிமொழியுமா. 2 சிங்கிள் வந்து சென்டென்ஸ் ஆகுது இல்லையா? சரியா? இப்போ வந்து ராமன் தனிமொழி, ராமன் தனிமொழி. ராமன் சாப்பிட்டான் சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகுதுல, தொடர்மொழி. சரியாப்பா? அப்போ அடுத்த வகை பொதுமொழி. இது எங்க சார் இருக்கு அப்படின்னா 10th புக்லேயே இருக்கு. புத்தகத்தில் வாசிக்கணும். நீங்க புத்தகத்தை நீ ஃபுல்லா ரீட் பண்ணிட்டீங்கன்னா நட்டத்தில் ஒண்ணுமே இல்லை சார், தமிழ் சார் நம்ம கதை விட்டுருக்கிறாருன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நீங்க அது என்ன பண்ணணும், புத்தகத்தை ஃபுல்லா வாசிக்கணும். அப்போ சிலபஸ் நடத்துறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்பேன் உங்களுக்கு. சரியா? தனிமொழினா சிங்கிள் வேர்டு, தொடர்மொழினா 2 சிங்கிள் சேர்ந்து ஒரு சென்டென்ஸா பிரியமாகும். பொதுமொழினா நான் சொன்னேன், இப்ப எது ஞாபகம் வரும் பாருங்க, பலகை, தாமரை, அந்தமான். ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கும்? 8 இருக்கும், 8 இருக்கும், வேங்கை இருக்கும். ஒன்னும் இல்லப்பா, இப்போ நான் இருக்கிறேன் சரிங்களா, எங்கள் வீட்டில் ஆஸ் எ பேரண்டாக இருக்கிறேன், இங்கே டீச்சராக இருக்கிறேன். அவ்வளோதான். 1 பர்சன் மல்டிபிள் கேரக்டர். சரி, அதே தான் இங்கே. ஒரு மனுஷன் தான், எடுத்து பொறுத்து உங்களுக்கு அந்த நேச்சர் வந்து மாறுது. பாருங்க, தனியாக இருக்கிறப்ப தனித்த ஒரு பொருள் தருதா? 8 எண்ணிக்கை குறிக்குதா? வேங்கைன்றது மரத்தை குறிக்கும், புளி கூட குறிக்கும். பலகை, ஸ்லேட்டு, தாமரை, அந்தமான். ஓகே, இப்போ இந்த சொல்ல பிரிக்கிறப்ப பல பிளஸ் கை, தா பிளஸ் மறை, அந்த பிளஸ் மான்,
மறைனா மான்மா, மறைனா மான். 8 இருக்குது இல்லையா, இது பிரிக்கிறப்ப எல் பிளஸ் டூ, டூ அப்படின்னா உண்ணுன்னு அர்த்தம், உன். வேங்கையில வேம் பிளஸ் கை, வேகுகின்ற கை. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா, தனிமொழினா சிங்கிள் சொல் இருக்கும், ஒரு பொருள் தரும். தொடர் மொழினா 2 சொல் தனித்து வந்து தொடரா பொருள் தரும். சரிங்களா? இப்போ ராமன் தனிமொழி, ராமன் சாப்பிட்டான் தொடர்மொழி. ஆனா இது பாத்தீங்கன்னா தனித்து இருக்கிறப்ப தனிமொழியா பொருள் தரும், சொல்ல பிரிச்சு பார்க்கறப்ப தொடர்மொழியா இருந்து வேறு பொருளை தரும். பாருங்க, தாமரை, தா பிளஸ் மறை, தாவுகின்ற மான். பலகை, அந்த மான் பாடுவது இல்ல, அந்த மான் இந்த இல்லையா, அதன் இலக்கணம் இருக்கு, நம்ம படிச்சுக்கல. ஆ வந்து தூரத்துக்கு வருது, ஈ வந்து பக்கத்துக்கு வருது, அதுதான் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப ஆ வந்து சேய்மை சுட்டு, ஈ வந்து அண்மை சுட்டு. ஒரு பாட்டு வருது, அந்த நிலாவத்தானா, கையில பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது இல்ல. இதுதான் வந்து இல்பொருள் ஓமை. இல்பொருள் ஓமை இல்லாத ஒண்ணு நம்ம சொல்றது. அந்த ஃபார், இந்த பக்கம். அப்ப ஆ இ ஊ புரிஞ்சிச்சு. ஆனா இந்த சுட்டு வந்து ஆ இ ஊர்களப்பா, அது ஒரு வார்த்தைக்குள்ளே இருந்தா அது அகச்சுட்டு. வித்தின் வேர்டுக்குள்ள அந்த சுட்டெழுத்து இருக்கணும். சுட்டெழுத்தை நீக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, அவன், இவன், உவன். டெலீட் பண்ணிட்டீங்கன்னா பொருள் தரல இல்ல, அதான் அகச்சுட்டு. சுட்டெழுத்து 2 வகை, அகச்சுட்டு புறச்சுட்டு. புறச்சுட்டு ஒன்றும் கிடையாது. பாருங்க, அப்ப என், இப்ப என். பாருங்க, பையன்ற சொல்லுக்கு அவுட்டர்ல தான் ஆகி இருக்கு, டெலீட் பண்ணாலுமே பையன்றது பொருள் தருது, அதான் புறச்சுட்டு. புரிஞ்சிச்சா? இதே ஃபார்மேட் தான் வினாக்கு போடுறீங்க. புரியுதா? எவ்வீடு, புரியுதா உங்களுக்கு? என்ன, நான் திரும்ப எழுதுறேன், இங்க பாருங்க, என்ன, என்ன. சரிங்களா? இப்ப என்னால ஏன் அழிச்சிட்டா பொருள் தருதா? இல்ல. என்ன சொல்றேன்னா, சுட்டெழுத்து எப்படி 2 வகை இருக்கோ, அகச்சுட்டு புறச்சுட்டு இருக்கோ, அதே மாதிரி வினா எழுத்துக்கும் இருக்கு. சொல்லுக்குள்ள அந்த வினா எழுத்து வந்தா அது அகவினா. எவ்வீடு, எவ்வீடு. சரிங்களா? அவளா, பாருங்க, எவ் பிளஸ் வீடு. இந்த ஏ அழிஞ்சாலுமே வீடு பொருள் தருதா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இது பிரிச்சா என்ன வரும்? அவள் பிளஸ் ஆ, ஆ அழிஞ்சாலுமே அவள் பொருள் தருதா? அப்ப இதானது, இது புறவீனா. ஒண்ணுதான், நான் சொல்லல, எப்பயுமே ஒரே சொல்றதுதான், ஒரே மாவு டிஃபரெண்ட் தோசை, இதுதான் லாஜிக். புரியுதா? அங்கேயும் அகச்சுட்டனா சொல்லுக்கு உள்ள இருக்கணும், இங்க அகவீனா சொல்லுக்கு உள்ள இருக்கணும். புறச்சுட்டனா சொல்லுக்கு வெளியில் இருக்கணும், இங்க புறவீனா சொல்லுக்கு வெளியில் இருக்கணும். புரியுச்சா உங்களுக்கு? பெயர் சொல்ல உருவுகளை ஏற்கணும், வினை சொல்ல காலம் காட்டணும். புரியுதா உங்களுக்கு? ஆனா எக்ஸப்ட் வினையால் அணையும் பெயர், வந்தவன், போனவன், சென்றவன் அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்களா? இப்ப இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா? சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு தொழில் பெயர் பார்த்தோம், தொழில் பெயர் பார்த்தோம். கவனிங்க, ஒரு ரூட்டுப்பா, ஒரு ரூட், ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சொல்லுவாங்க வினையடி. எது? பாருங்க, அடி, அடி பிளஸ் தல், அடித்தல். சிறு பிளஸ் தல், தல் மட்டும் கிடையாது, ஆடு பிளஸ் அம், ஆட்டம். ஆடு பிளஸ் அல், ஆடல். சொல்றாங்க இல்லையா, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியும் போட்டு ஆகணும் சொல்றாங்க இல்லையா, ஆடல் பாடல். ஆட்டம் பாட்டம், ஒரு ஆட்டமா தேரோட்டமா, ஆட்டம் பாட்டம். என்னது? அகமத்த ஒரு ரூட்டோட சஃபிக்ஸ் சேர்ந்தா தொழில் பெயரா மாறிடும். ஆனா ஜெண்டர் தெரியாது, பால் தெரியாது, தமிழ் சொல்றவங்களுக்கு திணை தெரியாது, எண் தெரியாது, என்ன ஒருமை பன்மை தெரியாது, இடம் தெரியாது, காலம் தெரியாது, அதான் தொழில் பெயர். இந்த தொழில் பெயர் வந்து 2 வகை இருக்கு. எத்தனை வகை இருக்கு? எங்க சார் இருக்குது? ஸ்கூல் புக்கில் தான், 10th புக்கில் தான், ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்குது. அப்படி முதல்ல நீங்க அடுத்து இந்த ஒரு வாரத்துக்குள்ள புத்தகத்தை நீங்க வாங்கிடுங்க. பாருங்க, தொழில் பெயர் வந்து எத்தனை வகை? 2 வகை. ஒண்ணுமே இல்லம்மா, முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்.
ஒன்று பேர்லப்பா ஒரு பால் வைக்கிறீங்க, பால் திரியாம இருந்தா நல்ல பால், திரிஞ்சு போயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் இங்க சில சொல்லு வந்து பாருங்க. முதல்ல என்ன முதல் நிலை? என்ன ஒரு சொல்லுல ஃபர்ஸ்ட் அசை இருக்குல்ல, இதான் முதல் நிலை. அது பேரு பகுதி. அது பேர் எது? பகுதி. பகுதிக்கு நேர்படுறது அது முதல் நிலை. இப்போ அடித்தல், அடித்தல்ல இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதிக்கு தான் இன்னொரு பேர் எது? இன்னொரு மாணிக் பாஷா. பாஷா பேர் சொல்றாங்க. ஒரு பர்சன் படம் பார்த்தீங்கன்னா பாஷா படம் ஒரு பர்சன் தானே. அங்க மட்டும் டான் மாதிரி இருப்பாரு, இங்க மட்டும் சிம்பிளா இருப்பாரு இல்லையா? அப்போ அதுதான் இந்த பகுதிக்கு இன்னொரு பேர் தான், பகுதிக்கு இன்னொரு பேர் தான் முதல் நிலை. அப்போ இந்த முதல் நிலையே தொழிலை கன்வே பண்ணிச்சுன்னா அது முதல்நிலை தொழில் பெயர். முதல்நிலை தொழில் பெயர். அந்த ரூட் இருக்குது இல்லையா, ரூட்ல இருக்கிற குரில் நெடிலா மாறிச்சுன்னா, சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். பாருங்க, சுடு என்ன மாறும்? சூடுன்னு மாறும். கெடு கேடுன்னு மாறும். அதான் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்ப இந்த தொழில் பெயர்ல உடன்பாடு இருக்கு. இதான் வகை 2 தான்மா. ஒன்னு முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். அந்த தொழில் பெயர்ல மீனிங் வைஸ் வந்து உடன்பாடு இருக்குது, எதிர்மறை இருக்கு. பார்த்தல் உடன்பாடு. இப்ப என்ன சொல்றீங்க? பார்க்க வழி சொல்றீங்க இல்ல, அது இந்த வழக்கம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மை போடணும் எக்ஸ்ட்ரா. பார்க்காமை. சிரித்தல் இன்னைக்கு சொல்ல சிரிக்கல சார், சிரிக்காமை. அது எதிர்மறை தொழில் பெயர். உடன்பாடுனா பாசிட்டிவ், எதிர்மறைனா நெகட்டிவ். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அது நீங்க தெரிஞ்சு வச்ச சில வார்த்தை தெரிஞ்சு வச்சுங்க, அது நிறைய இடத்துல யூஸ் ஆகும் உங்களுக்கு, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? உடன்பாடுனா நான் சொல்றேன், நான் அவளை காதலி அதாவது காதலித்தேன், காதலிக்கவில்லை சொல்றீங்க இல்லையா? அந்த காலத்துல காதலிக்காமை, நடத்தல் நடவாமை, கொள்ளுதல் கொள்ளாமை, இது எதிர்மறை தொழில் பெயர். சரிங்களா? இது புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதுல சில விகிதை மட்டும் வரும் பாருங்க. ஆட்டம் அம் வருதா சஃபிக்ஸ். பார்த்தல் சிரித்தல்ல அல் வருதா, தல். வாழ்க்கை வாழ் பிளஸ் ஐ வருது இல்ல, அது மாதிரி சில தொழில்பெயர் விதிகள் சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல அல் தல் ஐ வரவு செலவு வருது இல்லையா? அந்த ஊழது தொழில் பெயர் விகுதிகள். புரிஞ்சுச்சுங்களா? இது அது பெயர்ல ஒரு வகை தான். சரியா? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இங்கிலீஷ்ல ஐ வி யூ இ ஷி தே இட் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் தான் ப்ரொனவுன், பதிலி பெயர்கள். பதிலி பெயர்கள் பாருங்க. நான் தன்மை ஒருமை, நாம் தன்மை பன்மை, நீ முன்னிலை ஒருமை, நீங்கள் முன்னிலை பன்மை, அவன் அவள் அவர், ஆண்பால் பெண்பால், இதெல்லாம் பதிலி பெயர்கள். பெயர்களை பல வகை உண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க, பாருங்க ரொம்ப சிம்பிள். பகுபத உறுப்புகள் 6. எத்தனை? 6. சிலபஸ்ல கிடையாதுப்பா, அது சிலபஸ்ல கிடையாது. வேணா ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எத்தனை உறுப்புகள்? 6. என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. எது? ஒரு வார்த்தை இருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஃபிங்கர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஒரு வேர்டு இருக்குதுப்பா, அந்த வேர்டை சொல்ல நீங்க பிரிக்க முடிஞ்சா அது பகுபதம், பிரிக்க முடியலனா அது பகாபதம். பிரிக்க முடிஞ்சதுன்னா அது 2 சிலபலா இருந்தா ஒன்னு பகுதி ஒன்னு விகுதி, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஒரு வார்த்தை பிரிச்சிட்டீங்க, வாழ்க, வாழ் பிளஸ் க, இது பகுதி, இது விகுதி. புரிஞ்சிச்சப்பா? அப்போ 1 2 பகுதி விகுதி. புரிஞ்சிச்சப்பா? அண்ணா புரிஞ்சிச்சா? ஒரு வேர்டு இருக்குதுமா, சொல்லி பிரிக்கிறீங்க. சார் எப்படி பிரிக்கலாம்னா மீனிங்ஃபுல்லா பிரிக்கணும். பகுதியாச்சுன்னாகும் மீனிங்கு வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, உண்டான் பிரிக்கிறேன். உன் பிளஸ் இட் பிளஸ் ஆன் பிரிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வார்த்தை பிரிக்கிறது சந்தேகம் இருக்கு. சரிங்களா? ஒண்ணுமே இல்லை. இப்போ அப்பா அம்மா சேர்ந்து நம்முடைய உடல் உருவாகுது. இந்த உடல் இருக்கிற உயிர் போயிடுச்சுன்னா நம்ம என்ன ஆகிடும்? டெட் பாடி தானே. புரியுதா? அது மாதிரி பிரிக்கிறப்போ கவனிங்க பாருங்க. இப்ப என்ன வார்த்தை சொன்ன? உண்டான். எப்படி பிரிக்கணும்? உன் பிரிச்சாச்சா, இந்த டா இருக்குல்ல அதை பிரிங்க, இட்டு தனியா எழுதுங்க. அப்ப ஆ இருக்குல்ல, ஆ எங்க ஜம்ப் ஆகும், பக்கத்துல ஜம்ப் ஆயிடும்.
புரிஞ்சிச்சா? இப்போ இதுதான் பகுதி, இதுதான் விகுதி, இதுதான் இடைநிலை. எது? இடைநிலை. அப்ப மூணாவது என்னது? இடைநிலை. இது புரிஞ்சிச்சாப்பா? புரிஞ்சிச்சா? உங்களுக்கு வேற வகையில் உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் சொல்றேன் என்ன சொல்லிட்டு. புரிஞ்சிச்சப்பா? ஒரு வேர்டு இருக்கு, அதை பிரிக்கிறீங்க, ரெண்டா பிரியுது, பகுதி விகுதி. சரி, மூணா பிரியுது, அப்போ பகுதி விகுதி சென்றாகுதுன்னா இடைநிலை. ஆனா இந்த இடைநிலை இருக்குல்ல, குறிப்பா பார்த்தனா வேர்ப்ல நான் சொன்னேன் இல்லையா, பெயர் காலம் காட்டாது, வினைதான் காலம் காட்டும். உண்டான் வேர்ப் தானே, உண்டான் வேர்ப் தானே. அப்ப அதில் பார்த்தீங்கன்னா நீங்க சென்டென்ஸ் சொல்றீங்க, சார் சாப்பிட்டேன்னா பாஸ்ட் டென்ஸ், சாப்பிடுகிறான்னா ப்ரெசன்ட் டென்ஸ், சாப்பிடுவான்னா எதிர்காலம், அப்படி சொல்லலாம். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்க்குறப்ப இந்த எழுத்து இருந்தா பாஸ்ட் டென்ஸ், இந்த எழுத்து இருந்தா ப்ரெசன்ட் டென்ஸ், இந்த எழுத்து இருந்தா ஃபியூச்சர் டென்ஸ், அப்படி இருக்குது. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். கவனிங்க, இத்து, இட்டு, இரு, இன்னு இருந்தா இறந்த காலம். என்ன காலம்? இறந்த காலம். ஒரு பிரேக் தரேன் உங்களுக்கு, புரியுதாப்பா? இப்போ வரீங்க, படித்தான் சொல்றோம். எது? படித்தான். அதுல பிரிச்சிங்கன்னா இத்து வரும். உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டு, ரொம்ப ஈஸி தான். நம்ம சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். சரிங்களா? உண்டான் சொல்றோம், இட்டு வருதா? இட்டு வருதா? பார்த்து தெரியல. உண்டானுக்குன்னா உண்டான் பிரிக்கும், உன் இட் பிளஸ் ஆன் வருது, அப்ப அது இறந்த காலம். சென்றான் வருது இல்லையா, சென்றான் எப்படி பிரிப்பீங்க? செல் பிளஸ் இரு வருதா? எழுதினான் பிரிக்கிறீங்க. எப்பயுமே பகுதி வந்து ஆர்டர் தான் வரும், ஞாபகம் வச்சுங்க. ஒரு பெயர் சொல்ல பிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அந்த பகுதி வந்து பண்பை குறிக்கும், ஞாபகம் வச்சுங்க. எது சார் நீ கேட்கல சார், வினையை மட்டும் தான் பிரிக்க முடியுமா, பெயரை பிரிக்க முடியாதா? ரெண்டுமே பிரிக்கலாம். ரெண்டுமே, எல்லா பெயரையும் பிரிக்க முடியாது சார். மண், கண், அதை பிரிக்க முடியாது. ஆனா பாருங்க, அறிஞன், எது? அறிஞன், கவிஞன் பிரிச்சிங்கன்னா அரி பிளஸ் இஞ்சு பிளஸ் அன்னு வரும். புரியுச்சாப்பா? புரியலையாம்மா? என்ன வரும்? அரி பிளஸ் இஞ்சு பிளஸ் அன்னு வரும். அதே போல கவி பிளஸ் இஞ்சு பிளஸ் அன்னு வரும். புரியுதாம்மா? ஒன்னே மேல இப்ப இங்கே தான் கண்ணா, ஒரே மாவு டிஃபரண்ட் தோசை. பெயருக்கு இடையில வந்தா அது பெயர் இடைநிலை, வினைக்கு இடையில வந்தா அது வினை இடைநிலை. இதுக்கும் சில எழுத்து தான் வரும், இஞ்சி தான் வரும், சில எழுத்து வரும். சரிங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பாருங்க, இத்து இட்டு வந்தா இறந்த கால இடைநிலை. கிரு கின்று சொல்றீங்கல்ல, வருகிறான் போகிறான் சொல்றீங்களா இல்லையா? புரியலையாம்மா? என்ன புரியும் சொல்லுங்க? புரியல. அது வந்து பெயரா வினையா? அது வினையா? இப்பதான் கிளாஸை கவனிக்கிறீங்க. முன்னாடி கவனிக்கன்னா எப்படி பிரிக்கணும் தெரியுங்களா? வா, சரிங்களா? வால அதெல்லாம் ரொம்ப அப்புறம் வேணாம். வா என்ன ஆகும்? இந்த வா, அதாவது வாதான் என்னவா மாறும்? வா 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 மாறும். நம்ம அதெல்லாம் வேணாம், அங்க போய் வேணாம். கிரு பிளஸ் ஆன், கிரு வருது இல்லம்மா, இந்த கிரு தான் கின்றுவா மாறுது. எல்லாம் ஒண்ணுதான், கிருனாலும் ஒண்ணுதான், கின்றுனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? இது வந்து பாசிட்டிவ் சொல்றது. எது? பாசிட்டிவ். நீ சொல்றீங்க வருகிறேன் வரவில்லை சொல்றீங்கல்ல, அந்த காலத்துல வாரா நின்றான், வாரா நின்றான் எப்படி பிரிக்கணும்? வா பிளஸ் ஆன் என்று பிளஸ் ஆன், இப்படி வரும். நீங்க கேட்கலாம், சார் சிலபஸ்ல இல்லைங்களா சார், ஏன் சார் போட்டு டார்ச்சர் பண்றீங்க? அப்படிலாம் தெரிஞ்சுங்க. எத்தனை பகுப்பு உறுப்புகள்? 6. 6ல ரெண்டு, ஒரு வார்த்தை பிரிக்கிறீங்க, 2 சிலபலா இருந்தா பகுதி விகுதி, 3ஆ இருந்தா பகுதி விகுதி இடைநிலை. சரிங்களா? 4ஆ இருந்ததுன்னா ஞாபகம் வச்சுங்க, எத்தனை? 4ஆ இருந்ததா கவனிங்க. இங்க பகுதி, இங்க விகுதி, இங்க இடைநிலை. இடைநிலைக்கு லெஃப்ட்ல வந்தா அது சந்தி, ரைட்ல வந்தா அது சாரியை. புரியுதாமா? நான் சொல்லி பிரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா?
இந்த பகுதியிலையும் இந்த சந்திலையும் சேஞ்சஸ் வந்தா அதுதான் விகாரம். எது விகாரம்? 1 2 3 4 5 6. அதான் சொன்னேன், ஞாபகம் வச்சுங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. திரும்ப சொல்றேன்னா பகுதி, விகுதி, சென்டராவது இடைநிலை. இடைநிலைக்கு லெஃப்ட்ல வருது இல்லையா, அதான் சந்தி. ரைட்ல வருது இல்லையா, அதுதான் சாரியை. புரியுதா? லாஸ்ட் கிளாஸ் நடத்தின உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால். ஃபாருக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? இல்லை. நம்ம என்ன பண்றோம், அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க, இப்ப சொல்றீங்க ஆனா ஆவண்ணா ஆனா சொல்றீங்க இல்ல, அந்த காலத்துல அகரம், இகரம், உகரம், கரம் வருது இல்ல கண்ணா. அப்போ சாரியை 2 வகைம்மா. சாரி எத்தனை வகை? 2 வகை. ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு எழுத்தை உச்சரிக்க பயன்படுது இல்லையா, மீனிங் கிடையாது, ஆனா ஜஸ்ட் ஃபார் அது அசையா வரும். எப்படிங்க ஃபார் சொல்றீங்களோ, ஃபாருக்கு மீனிங் இருக்கா? ஏ ஃபார், பி ஃபார், ஃபாருக்கு மீனிங் இருக்கா? இல்லை. அது மாதிரி அந்த காலத்துல எழுத்து உச்சரிக்க பயன்படுத்தி எழுத்து சாரியை 9th புக்ல 7th புக்ல இருக்குது எல்லாமே எழுத்து சாரியை. நீங்க மெயினா நீங்க காம்படிட்டிவ் படிக்கிறவங்க இதுதான் வேணும், அதான் பேசிக் லெவல் படிக்கக்கூடாது. பேசிக் லெவல் எல்லாத்தையும் படிச்சிடணும். சொல்ல புரியுதா? திரும்ப சொல்றேன், கவனிங்க. சாரி எத்தனை வகை? எழுத்து சாரியை, சொல் சாரியை. புரியுதம்மா? ஒன்னும் இல்லப்பா, எழுத்து உச்சரிக்க பயன்படுது இல்லையா, இந்த கரம், காரம், கான். இங்க பாருங்க, கரம், காரம், கான், கேனம். ஞாபகம் வச்சுங்கப்பா, ரொம்ப சிம்பிள். எது உயிரெழுத்துல, எது குறில் எழுத்து? உயிர் எழுத்துல எத்தனை குறில் எழுத்து? 5. ஆ, இ, உ, ஏ, ஓ. அந்த எழுத்தை உச்சரிக்க நீங்க கரம் சொல்லணும், அகரம், இகரம், உகரம் சொல்லணும். நெடில் எத்தனை? 7. அது என்ன? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவு வருது இல்ல, அதுக்கு நீங்க காரம் சொல்லணும். அப்படிதான் சொல்லணும், ஏ ஃபார் மாதிரி. புரியுதா கண்ணா? ஆனா அதுல 7ல ஐ அவு இருக்குல்ல, அதுக்கு நீங்க காரமும் சொல்லலாம், காணும் சொல்லலாம். இது புரிஞ்சிச்சாப்பா? நீங்க ஆகாரம், அதாவது பார்த்தீங்கன்னா ஐகாரம் சொல்லலாம், ஐகானும் சொல்லலாம், அவுகாரம் சொல்லலாம், ஐகானும் சொல்லலாம். புரியுதா? அப்ப குறிலுக்கு கரம், நெடிலுக்கு காரம், இதுல ஐ அவு மேபி திஸ் ஆர் தட், காரம் வரலாம், காணும் வரலாம். ஆயுதம் பார்த்தோம்ல, ஆயுதம், அதுக்கு கேனம், அக்கேனம் அப்படின்னு சொல்ல. புரிஞ்சிச்சா? சரி சார், அப்ப இது என்ன சார்? இது சொல் சாரின்னு வச்சுங்களேன். நான் சொல்றேன், மரம் பிளஸ் ஐ சேர்த்து எழுதுக. என்ன எழுதுவீங்க? மரம் பிளஸ் ஐ என்ன வரணும்? சொல்லுங்கப்பா. அப்படி வராதுமா. அத்து வருது இல்ல, அத்து வருது இல்ல. அப்ப அந்த மரம்னு சொல்ல உச்சரிக்க திணறுது இல்ல, அப்ப அந்த சொல்ல உச்சரிக்க பயன்படுத்த சொல் சாரிகை. புரியுதா? அப்ப ஒரு எழுத்து உச்சரிக்க பயன்படுத்தி எழுத்து சாரிகை, சொல்ல உச்சரிக்க பயன்படுத்து சொல் சாரியை. அதுக்குன்னு பொருள் எதுவுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சாரி எத்தனை வகை? 2 வகை, எழுத்து சாரிகை, சொல் சாரிகை. இதெல்லாம் 7th புக்ல இருக்கு. இதுதான் பேசிக் கிராமர். சரிங்களா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் பிரிச்சு காமிக்கிறேன், நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். பாருங்க, வால் பிளஸ் க, உன் பிளஸ் இட் பிளஸ் ஆன். சரியாம்மா? இப்ப சொல்றேங்க, படித்தான் சொல்றேன். எதுக்கன்னா படித்தான். படி பிளஸ் இத்து பிளஸ் ஆன். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நான் சொன்னேன் இல்லையா, சாரியை சொன்னேன் இல்லையா, சாரியை மேக்சிமம் 2 எழுத்தா வரும். ஞாபகம் வச்சுங்க. எத்தனை எழுத்தா வரும்? புரியுதா கண்ணா? இங்க பாருங்க, இது பகுதி, இது விகுதி. ஆனா இங்கதான் பிரச்சனை இருக்குது. விகுதி மட்டும் கிடையாது, அந்த சொல்லு பிளேஸ்ல பார்க்கணும். தன்மையா, முன்னிலையா, படற்கையா பார்க்கணும். அது என்னது? படித்தான், ஜெண்டர் தெரியுது இல்ல, அப்போ படற்கை. இன்னும் வருதா? அப்ப ஆண்பால். வினைய முடிஞ்சிருச்சா? அப்ப வினை முற்று.
அப்ப வினைமுற்று விகுதி இதை சொல்லணும். ரொம்ப சிம்பிள். அதை சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன பிளேஸ்? படற்கை. இன்னும் சொல்ல போனா அது என்ன திணை? உயர்திணையா அக்ரிணையா? உயர்திணை. புரியுதா உங்களுக்கு? அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படற்கை, சரிங்களா? இல்ல உயர்திணை படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு சொல்லணும். எப்படி தெரியுமா? இது ஹோட்டலுக்கு போறீங்களா இல்லையா, நீங்க சாப்பிட்றது தோசை தான், நீங்க கேட்பீங்க லிஸ்ட் அடுக்குவாங்க இல்லையா, அது இது அது மாதிரி தான். இது சிம்பிளா இப்படி சொல்லிட்டு போகலாம். ஆனா எக்ஸாம்ல இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? முதல்ல உயர்திணை படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. புரியுதா? சரி, இப்போ இது பகுதி, இது விகுதி. ஞாபகம் வச்சுங்க. இதுதான் இடைநிலை. இதுதான் இடைநிலை. சார் எப்படி சார் கெஸ் பண்றீங்க? சாரியேனா 2 எழுத்து வரணும், புரிஞ்சுக்குங்க. சாரியேனா 2ல மோத 2 வரும், சிங்கிளா வராது. அப்போ இடைநிலைக்கு லெப்ட்ல வந்தா அதுதான் சந்தி, அதுதான் சந்தி. சரிங்களா? இப்போ நான் சாரிய வர மாதிரி ஒரு வேர்ட் சொல்றேன், சரிங்களா? இங்க பாருங்க, சாரியும் வரும், சாரியை சொல்றேன் பாருங்க. படித்தனன். ஒன்னும் இல்லப்பா, இது பழைய வார்த்தை, இது புது வார்த்தை, அவள் தான். மீனிங் ஒன்று தான். எக்ஸ்ட்ரா அனன் போட்டுக்கிறேன். சரி, எப்படி பிரிக்கிறீங்க? படி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் அண்ணு பிளஸ் அண்ணு. நீ கேட்கலாம், இங்கதான் பிரச்சனை உங்களுக்கு. சார் எப்படி சார் பிரிச்சிங்க? இந்த படி பிரிச்சுட்டுனாமா, இத்து பிரிச்சுட்டுனாமா, இந்த தா இருக்குல்ல, தாவை பிரிங்க, இத்து போயிடுதா? அந்த தால ஆ இருக்கு இல்லையா, புரியுதாமா? இப்ப என்ன வரும்? அண வரும். அண வருது இல்லையா? இந்த உயிர் வந்தாவே இந்த உயிர் எஸ்கேப் போயிடும், இங்க போயிடும். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சாப்பா? அப்ப ஒண்ணுமே இல்ல, இது வந்து ஒரு இடம் வாங்குறோம், புரியுதா? ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறோம், அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோம். கரெக்டாக என்ன ஆகும்? கடை ஏறுற மாதிரி, ஒயர் ஏறுற மாதிரி, கடமை ஏறுற மாதிரி ஜம்பிள்ட் ஆகிட்டே போவோம்மா. புரியுதா? பாருங்க, நான் திரும்ப சொல்றேன். படி வந்துருச்சாப்பா? இந்த இத்து தனியா வந்துருச்சா? இது சம்பந்தமே இல்லை, இது முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன இருக்குது? தனன்னு இருக்கு. த ந இன். தாவை பிரிங்க, இத்து வந்துருச்சா? அண வருதா? அணல இந்த உயிர் வந்து ஜாயிண்ட் ஆகவே இன்னொரு உயிர் போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஒய்ஃப் வந்தா அம்மா வெளியே போற மாதிரி வச்சுக்கோங்க. புரியுதா? என்ன ஆகும்? புரியுதா? உயிர் வந்தா என்ன ஆகும்? அண வந்தா அண, அது நாங்க இங்க நாளுக்கிற உயிர் எங்க போவோம்? பக்கத்துல போயிடும். இப்ப பாருங்க, இது பகுதி, இது விகுதி. அதே விகுதி தான், அதே உயர்திணை படற்கை உயர்திணை அதே தான், சரிங்களா? இப்போ இதுதான் இடைநிலை, இது சந்தி, இது சாரியை. புரிஞ்சிச்சாமா? யாரு புரியல? உங்களுக்கு புரியல, ஆனா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கொஞ்சம் கொஞ்சம் புரியுதா? சரி, நான் திரும்பவும் சொல்றேன். ஞாபகம் வச்சுங்க, ஒரு வேர்ப்ல இந்து வர மாதிரி வந்துச்சுன்னா, எது இந்து வந்தா வந்துச்சுன்னா நீங்க மைண்ட்ல இத்தா கன்சிடர் பண்ணிக்கணும். இத்தா. அப்ப இது என்னன்னா, நீ மைண்ட்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? வா இத் தா இந்த ஞாபகம் வச்சுக்கணும், எழுதக்கூடாது, அப்படியே ஃபில் பண்ணிக்கணும். இந்த வத்தான் பிரிக்க போறீங்க, எது வத்தான் ஒருத்தர் இருக்குன்னா, இந்த வத்தால ரூட் பிரிக்கிறப்ப வா பிரிஞ்சிடும். இந்த வா தான் வாவா மாறிக்குது. அப்ப வா பிரிச்சிடணும், பிராக்கெட்ல வா போட்டுடணும். முதல்ல புரிஞ்சிருங்க. முதல்ல இது வந்தாண்டா வருது, எந்த வார்த்தையில இந்து வருதோ இத்தா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப இத்தா வச்சுதான் நீங்க சொல்லியே நீங்க பிரிக்கணும். அப்ப என்ன வருது? வத்தால பிரிக்கிறப்ப ரூட் மீனிங் தரணும். வா ஆர்டர் ஆகணும், ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஆர்டர் ஆகணும்? வினைனா ஆகணும். பா பிரிச்சிங்களா? இப்ப இத்துக்கு இல்லம்மா, சரிங்களா? இத்து பிரிச்சிருங்க, இத்து பிரிச்சுங்க. இந்த இத்து தானே இந்தா மாறி இருக்கு, அப்ப இங்க இந்து எழுதுறீங்க. புரியுதாப்பா? அப்புறம் இங்க தா இருக்கு இல்லையா, தா பிரிங்க, இத்து பிளஸ் ஆன். முதல்ல நீங்க இத பகுதின்னு எழுதணும். இது அதே தான், படற்கை ஆன்ம வினைமுற்று உயர்தல் எழுத தேவையில்ல, எது தேவையில்ல, அது தெரிஞ்சது தான், சரிங்களா? இது என்ன செய்ய எழுதணும்? இதுதான் இடைநிலை. என்னதுப்பா? இடைநிலை. லெப்ட்ல வருது இல்லம்மா, இதுதான் சந்தி, இதுதான் சந்தி.
புரிஞ்சிச்சா? இது புரிஞ்சிச்சாப்பா? அப்போ இது பகுதி, இது விகுதி, இது இடைநிலை, சரிங்களா? இது சந்தி, லெஃப்ட்ல வந்தா சந்தி, அப்ப ரைட்ல வந்து ஒரு 2 எழுத்து வந்ததுன்னா சாரியா சொல்லிக்கலாம். இப்போ இந்த பகுதி வந்து இந்த வாதா, அதாவது வாதா வாவா சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த இத்துதா இந்தா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இதுவும் விகாரம். எப்படி? அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது வந்து வா வாவாக குறுகியது விகாரம், இத் இந்தானது விகாரம் அப்படின்னு எழுதணும். புரிஞ்சிச்சா? திரும்பவும் சொல்றேன், ஒரு வார்த்தை இருக்கு, இந்த வரவே வந்ததுன்னா இத்தா மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க பிரிக்கிறீங்க, இதை வச்சுதான் பிரிக்கணும், சரிங்களா? எப்பயும் வேர்பல் வந்து பகுதி ஆர்டரா தான் இருக்கும், என்ன ஆர்டர் கட்டளையா தான் இருக்கும். எப்படி பிரிக்கிறீங்க? வா, இந்த வா தானே வா வா குறுகி இருக்கு, பிராக்கெட்ல போட்டுறீங்க, சரியாப்பா? இந்த இத்து இங்க போட்டுடணும், இந்த இத்து தான் இந்தா மாறி இருக்கு, அப்ப இந்து போட்டுறீங்க. அப்புறம் என்ன இருக்குது? தாதான் இருக்குது, தாதான் இருக்குது, தாளை பிரிங்க, இத்து வந்துடுறீங்களா, எங்க ஓடி போடும்? அங்க ஓடி போயிடும். அப்ப முதலகத்து பகுதி, கடைசியாகத்து விகுதி, சென்டராகத்து இடைநிலை, லெப்ட்ல வந்தா சந்தி. புரிஞ்சிச்சா? இப்போ அந்த பகுதி தான் இந்த வாதா வாவாக புரிகிறது, இதுவும் விகாரம் தான். இத்துதா இந்த அதுவும் விகாரம் தான். விகாரம்னா டிஃபரன்ஸ், சேஞ்சஸ். புரியுதா? சரி, இது இருக்கட்டும். அடுத்து பாக்குறப்போ புணர்ச்சி. பகுதி உறுப்புகள் ஏன் நடத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு எது தெரியலையோ அதை கொஞ்சம் இது மாதிரி டைம் இருக்கிறப்ப நீங்க படிச்சு வச்சுங்க, எங்கேயாச்சும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு பகுதி தெரியுதா? அதாவது நம்ம வந்து இலக்கணம் படிக்கிறோம், சிலபஸ்லேயே கிடையாது, அது கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனாலும் பகுதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வேர்டில் முதல்ல கருத்து பகுதி, ஆனால் அது பெயராக இருந்தால் பகுதி பண்பை குறிக்கும், ஞாபகம் வச்சுங்க. நவுனாக இருந்தால் பகுதி பண்பை குறிக்கும், வினையாக இருந்தால் ஆர்டராக இருக்கும், கட்டளையாக இருக்கும். அடித்தான் எது பகுதி? அடி. சிரித்தான் எது பகுதி? சிரி. சரிங்களா? அது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து சஃபிக்ஸ் அப்படின்னா, இந்த சஃபிக்ஸ் தான் மெயினு. சஃபிக்ஸ்ல திணை தெரியும், திணை பார்க்கலாம், பால் தெரியும், சரிங்களா? ஒருமையா பன்மையா தெரியும், எந்த பிளேஸ் தெரியும், இதெல்லாமே தெரியும், சரிங்களா? அப்போ ஒரு பகுதிக்கு விதிக்கு இடையில வரத்தான் இடைநிலை. அந்த இடைநிலை வந்து இத்து இட்டு இரு இன்னு இருந்தா இறந்த காலம், கிரு கின்று இருந்தா அது நிகழ்காலம், இப்ப இவ்வு இக்கு இருந்தா அது எதிர்காலம், தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதாப்பா? இப்ப பாருங்க, பூ பூத்தது, பூ பூக்குறது, பூ பூக்கும், அது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், அது தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்து பார்க்குறப்ப புணர்ச்சி, இதான் கடைசி வகுப்பில் நடத்தணும். இதை கொஞ்சம் பிகினிங் பார்த்துட்டு இன்னைக்கு சில விஷயம் நடத்தணும் முடிவு பண்ணிக்கிறேன், நம்ம பார்க்கலாம். அதாவது புணர்ச்சி 2 வகை, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி, விகாரம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, டிஃபரன்ஸ். எது டிஃபரன்ஸ் பார்த்தோம்ல, பகுதி விகுதி, அது மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ பொன் பிளஸ் மலை என்ன வரும்? சேர்த்து எழுதுக. எது மாற்றம் இல்லை, அது இயல்பு புணர்ச்சி. அப்போ மாற்றம் இருந்தா அதுதான் விகார புணர்ச்சி. அது வந்து தோன்றல், இது தோன்றல், திரிதல், கெடுதல். அடிஷன், அசிமிலேஷன். அசிமிலேட்னா ஒரு எழுத்தா மாறுது, இது டெலிஷன். புரியுதாப்பா? புணர்ச்சி 2 வகை, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி 3 வகை, தோன்றல், திரிதல், கெடுதல். சரியாம்மா? இந்த புணர்ச்சியை வந்து நீங்க சென்டென்ஸ் அடிப்படையில் பிடிக்கலாம். சென்டென்ஸ்னா தமிழ் என்னது? தொடர். அது வேற்று புணர்ச்சி. இன்னொரு புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி, ஞாபகம் வச்சுங்க. வேற்று புணர்ச்சி, அல்வழி, ஒன்னு டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மி தான்ப்பா. ஒரு சென்டென்ஸ்ல எங்க வந்து ஐ ஆல் கு இன்னது கண் அது அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கோ அது வேற்று புணர்ச்சி, எங்க வாய்ப்பே இல்லையோ அது அல்வழி புணர்ச்சி. புரிஞ்சிச்சாப்பா? நான் புரிஞ்சுதா? திரும்ப சொல்றேன். பால் குடித்தேன், இது எக்ஸ்பிளைன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, ஐ வருதா?
அப்போ அது வேற்றுமை புணர்ச்சி. நான் சாப்பிட்டேன், அங்கே போயிட்டு நானை, நானால், நானுக்கு போட முடியும். அப்போ அது அல்வழி புணர்ச்சி. புரிஞ்சிச்சாப்பா? வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. சரிங்களா? அது தெரியணும் உங்களுக்கு. அடுத்து பார்க்குறப்போ இந்த புணர்ச்சி இருக்கு இல்லையா, புணர்ச்சி இருக்கு இல்லையா, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இங்கே பாருங்க, வாழை பிளஸ் பழம், வாழை பழம் தோன்றல். சரிங்களா? அடுத்து பாருங்க, மண் பிளஸ் குடம். இப்போ மண் சொல்றோம், அந்த காலத்துல இட்டா மாறும், அதுதான் திரிதல். சரிங்களா? எது அசிமுலேட், அது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுறது. மரம் பிளஸ் வேர், மரவேர், இம்மு கெட்டு போகுது, அது என்னது கெடுதல். சரியாப்பா? இப்போ இந்த புணர்ச்சியில் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, நான் ஸ்டார்டிங் கேட்டேன் உங்களுக்கு, என்ன கேட்டேன் உங்களுக்கு, ஒரு கேட்டேன் இல்லையா, பண்பு பெயர் செந்தாமரை, எது கேட்டேன் செந்தமிழ். பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூல்ஸ் இருக்குப்பா. இந்த 10 ரூல்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு எங்கோ ஒரு வகையில் யூஸ் ஆகும். சரி, என்ன சார் 10 விஷயம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஈறு போதல், ஈறு போதல். எப்போ அங்கே வார்த்தை தான் கஷ்டம், நான் சொல்லிக்கிறேன். ஒரு வார்த்தை கடைசி எழுத்துனா ஈறு, ஈறு போதல்னா ஈறு போயிடும். சரிங்களா? ஈறு போதல் தானுங்க. இடையில் இருக்கிற உகரம், இடையுகரம் ஈயாதல். எதுக்குன்னா நூறுபாப்பா, அது ஒரு 10 நூறுபா வரும், 10 பாயிண்ட்ஸ் வரும். ஒரே நூறுபால 10 ரூல் இருக்குது. ரூல் ஈறு போதல் ஒண்ணுமே இல்லை. இப்போ பாருங்க, செந்தாமரை எப்படி பிரிப்பீங்க? செம்மை கூட்டல் தாமரை பிரிப்பீங்களா? சேர பண்ணாகும், மை போயிடும், அதான் ஈறு போதல். ஃபர்ஸ்ட் ரூல் புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுங்களா? இது எங்க உங்களுக்கு கேட்பாங்கன்னா குரூப் 2ல ஒரு வந்துடும் பாருங்க. இப்போ வந்து சேதாம்பல், இது ஏற்கனவே குரூப் 4ல கேட்ட கேள்வி பல வருஷம் முன்னாடி. சேதாம்பல் இந்த சொல்லு வரத்துக்கு ஒரு 5 ரூல்ஸ் இருக்கு. அந்த 5 ரூல்ஸ்ல ஆர்டர் மாத்தி கேட்பான். என்ன கேட்பான்? ஆர்டர் மாத்தி கேட்பான். இல்ல அந்த ஆர்டர்ல இல்லாத ஒரு ரூல்ஸ் இன்புட் பண்ணுவாங்க. அப்ப என்ன தெரியும் உங்களுக்கு, இந்த வார்த்தைக்கான ரூல்ஸ் என்ன வந்ததுன்னு தெரியணும். சொல்ல புரியுதாமா? இப்போ இது ஈஸி. எது பாருங்க, ஈறு போதல். புரியுங்களா? அடுத்து என்ன வரும்? செம் பிளஸ் தாமரைன்னு மாறும். சரிங்களா? ஆனால் இது புரிஞ்சிச்சா? ஈறு போதல்னா கடைசி எழுத்து போயிடும். என்ன வரும்? செம் பிளஸ் தாமரைன்னு மாறும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க அந்த ரூலை ஃபாலோ பண்ணாதான், ரூல் தெரிஞ்சதான் உங்களுக்கு தெரியும். முதல்ல கவனிங்க, ஈறு போத தெரிஞ்சிச்சா? ஈறு போத புரிஞ்சிச்சாப்பா? அடுத்த ரூல் என்னது? இடையில இருக்கிற உகரம் என்னவா மாறும்? ஈயா மாறும். இங்க பாருங்க, அதாவது கரியன், எதுக்குன்னா கரியன். சரிங்களா? இது எப்படி பிரிக்கணும்? கரு பிளஸ் அன், அப்படிதான் பிரிப்பீங்க. இங்க தான் சொன்னேன், நம்ம பேசிக் கிராமர் எங்க யூஸ் ஆகும்? இங்க தான் யூஸ் ஆகும். எப்படி பிரிக்கிறீங்க? கரினா கரு பிளஸ் அன்னு பிரிக்கிறீங்க. நம்ம தான் ஸ்டார்டிங் படிச்சோம். நிலைமொழியில இ இ ஐ வந்தா, வறுமையில ஆ வந்தா யாவரும் படிச்சோமா? அப்ப என்ன வரும்? முதல்ல இந்த ரூ இருக்குல்லப்பா, இந்த இடையில இருக்கிற ஊ இருக்குல்ல, ஊ என்ன மாறும்? கரி. சரியாமா? கரி பிளஸ் அன் வந்துருச்சா? அதை என்ன உள்ளது? இடையில இருக்கிற உகரம் ஈகரமா மாறிடுச்சு. மாறிச்சாப்பாங்க? மாறிச்சாங்க? மாறிச்சா? இப்ப என்னது? நிலைமொழி வீட்டுல ஈ இருக்கா? கரி பிளஸ் என்ன வரும்? யாவா மாறுது. சரிங்களா? அப்ப என்ன வரும்னா கரி பிளஸ் இ பிளஸ் அன் வந்துருச்சுங்களா? அடுத்து என்ன ரூல்ஸ் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் பாருங்க. இங்க பாருங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னா, இந்த மெய்யை இருக்கு இல்லையா, இந்த மெய்க்கு இன்னொரு பேர் எது? உடல், உடம்பு, ஒற்று, புள்ளி. இந்த உடல் மேல்
உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இ பிளஸ் என்ன வரும் யாவா மாறிடும். இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் கரியன் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன வருது எப்படி கருமை கருமை பிளஸ் அன் ஈறு போதல் இடையில இருக்கிற உகரம் ஈயா மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அடுத்து என்ன வருது அடுத்து இதாவது உடம்படிமை வருது. இந்த 3 ரூல் என்ன ஆகும் ஆர்டர் மாத்தி கேட்பான். இது புரிஞ்சிச்சாப்பா? புரியல? சரி, முதல்ல கரியர் இருக்குல்லக்கண்ணா அது எப்படி பிரிக்கணும்? இந்த ரூல் எல்லாமே பண்பு பெயர்ல மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும், வேற எந்த பெயர்லையும் அப்ளிகபிள் ஆகாது. பண்பு பெயர்னா அது 4 வகை: வண்ணம், வடிவம், அளவு, சுவை. செந்தாமரை கலர் குறிக்குதா, வட்டக்கல் ஷேப்பை குறிக்குதா, சரிங்களா? புளிச்சோறு புளிப்பாகிய சோறு. சார் முதல்ல பண்புன்னு என்ன சார்? பண்புனா அப்படின்னா சொல்ல பிரிக்கிறப்ப மையோ ஆகிய ஆன ஏதோ ஒன்று வரும். புரிஞ்சிச்சாப்பா? சரி, ஓகே, இதெல்லாம் அடுத்த இதில் பார்த்துக்கலாம். இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சரிங்களா? ஈறு போதல் இடையில இருக்கிற உகரம் ஈயா மாறிடுச்சு. அடுத்து பாருங்க ஆதி நீடல். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்துக்கலாம், அடுத்த பார்க்கலாம். ஆதி நீடல் ஆதி நீடல். இப்ப வந்து பாருங்க மூதூர் இருக்கு. என்ன இருக்குப்பா? மூதூர்னா பழமையான ஊர். எப்படி பிரிப்பீங்க? முதுமை பிளஸ் ஊர் பிரிப்பீங்க. ஈறு போயிடுச்சா? ஈர் போயிடுச்சா? அடுத்து என்னன்னா அதான் என்னது ஆதி நீடல் அப்படின்னா சொல்லுக்கு முதலுக்குது இல்லையா, அது என்னாகும் மூ தூ இப்படி வரும். புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? அடுத்து பார்க்கறப்ப கவனிங்க, இந்த உயிர் தானே, இந்த உயிரெழுத்து வரின் இருக்கிற ஊ இருக்கு இல்லையா, ஊ குறிக்கோள் இருக்குதுல்ல, அது வர உக்குரல். என்ன இருக்குன்னா படிச்சிருப்பீங்க, 2 ரூல் படிச்சிருப்பீங்க. அதாவது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அது என்னன்னா மெய்யெழுத்துக்கு இன்னொரு பேரு உடல். மண் பிளஸ் அழகு என்ன வருது? இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ன வரும்? வருதா உங்களுக்கு? சார் ஓகே, நீ கேட்கலாம், ஏன் சார் 2 ஒற்று வருது? லாஜிக் வருதா இல்லையா? நான் திரும்ப சொல்றேன். இப்ப நான் எழுதுறேன் மண், மண் பிளஸ் அழகு. இது என்ன மாறுது? மண் அழகுன்னு மாறுது. அது ஏன்னா இங்க 2 ரூல்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு குறியில் பக்கத்துல புள்ளி வச்சு எழுத்து வந்தா அது டபுளிங் ஆகும். எதுக்குன்னா புள்ளி வச்சு பக்கத்துல, அதாவது சாரி குறியில் பக்கத்துல புள்ளி ஒற்று இருந்ததுன்னு வச்சுங்க, அது என்னாகும் கல் பிளஸ் அழகர் கல்லழகர்னு மாறும். புரியுதுங்களா? சரி, நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். உங்களுக்கு இங்க பாருங்க, மூதூர் எப்படி பிரிக்கிறீங்க? ஊர் பிரிக்கிறீங்க. ஈர் போயிடுச்சு, என்ன வருது? முது வருது கண்ணா, முது பிளஸ் ஊர். அந்த ஆதி நீடல் அப்படின்னா இந்த குறில் என்ன ஆகும்? நெடிலா மாறும். அது பேர் தானே ஆதி நீடல நெடில மாறும். ஆதினா முதல் எழுத்து என்ன ஆகும்? குறில் நெடிலா மாறும். அடுத்து பாருங்க என்ன வருதுன்னா இந்த உயிர் வரின் இருக்கிற ஊ இருக்குல்லப்பா, ஊ என்ன ஆகும்? அந்த மெய்யை விட்டு உயிர் வரின் முக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்ப என்ன வரும்? மூ இத் பிளஸ் ஊர் வரும். புரிஞ்சிச்சா? அடுத்து என்ன ரூல்னா இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஊ வந்துடும். புரிஞ்சிச்சா? திரும்பவும் சொல்றேன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இப்படி வரும், ஒரு வார்த்தை குத்துருவாங்க, அதுல எந்தெந்த ரூல்லாம் மாறி மாறி வருதுன்னு கேட்பாங்க. மூதூர் புரிஞ்சிச்சா கண்ணா? மூதூர்னா பழமையான ஊர்னு அர்த்தம். சரிங்களா? எப்படி பிரிப்பீங்க? முதுமை பிளஸ் ஊர். கடைசியில ஈர் போயிடுச்சா, அது ஈறு போதல் விதி. அடுத்து என்ன ஆகுனா ஆதி நீடல் அப்படின்னா சொல்லுக்கு முதல்ல எழுத்து இருக்குல்ல, அது பேர் தான் ஆதி. ஆதி நீடல் குறில் நெடிலாம் மாறிடுச்சு. சரிங்களா? அடுத்து வறுமொழியில உயிர் வரின் ஒரு 2 நூல் ஞாபகம் வச்சுங்க. 2 நூல் ஒரு ஃபார்முலா இங்க வருங்க. உயிர் வரின், உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், இந்த ரூல். அடுத்து உடல் மேல்
உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. என்ன தெரியுங்களா? இப்ப நம்ம இருக்கிறோம்ல, இப்ப நான் இருக்கிறேன், இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வேல்யூ. உயிர் போயிடுச்சுன்னா வேல்யூவே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரிதான் கவனிங்க. புரியுதா உங்களுக்கு? ஈர் போதல், ஆதி நீடல், உயிர்வரின் இருக்கிற உகரம் மெய்யை விட்டு ஓடி போயிடும். அப்ப என்ன ஆகும்? மூத் பிளஸ் ஊர் வருது இல்லையா? அடுத்து என்ன வரணும்னா என்ன வரணும்? இந்த உடல் மேல். என்ன உடல்லாம்? இந்த மெய்க்கு பேர் எது? உடல். அவ இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு இந்த ரூல்ஸ் வரும். அப்ப இதுல பாருங்க, ஈறு போதல், அடுத்து என்ன வரும்? ஆதி நீடல், அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இந்த 3 ரூல் என்ன பண்ணுவோம்னா வரிசையை மாத்தி கேட்பாங்க. அப்ப அந்த வரிசையை நீங்க ஆர்டர் பண்ணணும். பெரும்பாலும் 5 ரூல் கேட்பாங்க, 5 ரூலை மாத்தி கேட்பாங்க. சரியா உங்களுக்கு? சரி, இது போதும் உங்களுக்கு. டெப்தா ரொம்ப வேணாம். முதல்ல எழுவாய். எதுப்பா? எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். அர்த்தம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல சொல்றாங்க, ஆங்கிலத்தில் ஐ வென்ட் டு த டெம்பிள். அது என்ன ஃபார்மெட் இங்கிலீஷ்ல? SVO. சரியா கண்ணா? புரியுதா உங்களுக்கு? ஐனா சப்ஜெக்ட், வென்ட் வந்து வேர்பு, டெம்பிள் வந்து ஆப்ஜெக்ட். இது இங்கிலீஷ் ஃபார்மெட். தமிழ் என்ன வந்து உங்களுக்குன்னா எஸ், சரிங்களா, OV. எழுவாய் பயனிலை செயல்படு பொருள். இது ஆப்ஜெக்ட். இது ஆப்ஜெக்ட். ஒண்ணுமே இல்லை. நான் ரொம்ப சொல்றேன், சிம்பிள் சொல்றேன். நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். பொருள் புரியுது இல்லப்பா உங்களுக்கு? ஆனா நான் சாப்பிட்டேன்னா பொருள் தெரியுது, ஆனா என்ன சாப்பிட்டேன்னு தெரியுதா? இல்ல. அதுதான் ஆப்ஜெக்ட். தோசை. எது? தோசை. தோசை மட்டும் வரும், ஒரு பெயரோட என்ன வரும்? தோசையை சாப்பிட்டேன் வரும். அப்ப இதுதான் எழுவாய். சார் ஓகே சார். சார் எழுவாய் என்ன சார்? ஒரு தொடர்ல எது இம்பார்ட்டன்ட், அதான் எழுவாய். சரிங்களா? எது? நான். சரி, நான் என்ன பண்ணேன்? சாப்பிட்டேன். அதுதான் ப்ரிடிகேட், அதான் பயனிலை. சரியாப்பா? நீங்க பாருங்க, எழுவாய் கேள்வி கேட்டா அதுக்கு ப்ரிடிகேட் ஆன்சரா வரணும். சாப்பிட்டேன் டு ஹூம் அப்படின்னா அது எழுவாய் ஆன்சரா வரணும். அப்போ ஒரு தொடர்ல வந்து என்ன ஆப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி கிடையாது, அது கம்பல்சரி கிடையாது. எழுவாய் கம்பல்சரி கிடையாது, பயனிலை தான் கம்பல்சரி. எங்க கொடுத்துருப்பாங்க? 9th கொடுத்துருப்பாங்க. தொடர்ல வந்து என்ன எழுவாய் கம்பல்சரி கிடையாது, அந்த பயனிலை கம்பல்சரி. சரிங்களா? இப்போ வந்து சில இடங்கள் இது ஹைடா இருக்கும். என்ன இருக்கும்? ஹைடேனா அது மறைஞ்சிருக்கும். ஒரு பாட்டு வருது, உன்ன மறந்தேன் ஒரு ரங்கம். சப்ஜெக்டே கிடையாது அதுல. அது என்னது? நான் தான் சப்ஜெக்ட். நான் தானாக ஹைடா இருக்கும். அது பேரு தோன்றா எழுவாய். 9th புக் போய் பாருங்க. படித்தாய்னு இருக்கும். என்ன எழுவாய்? நீ படித்தாய். தோன்றா எழுவாய். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு எழுவாயில இங்க பாருங்க, நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். அவன் ராமன். சரிங்களா? அவள் வருவாளா? வருவாளா? கவனிங்க, இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் ப்ரிடிகேட். இதுல சென்டென்ஸ்லப்பா ஞாபகம் வச்சுங்க. தொடர்ல இது எழுவாய், இது பயனிலை. இது புரிஞ்சிச்சா? புரியுங்களா? பெரும்பாலும் எழுவாய் என்னவா இருக்கும்? நவுனா தான் இருக்கும். மேக்சிமம் நவுனா தான் இருக்கும். இப்ப பாருங்க, தொடர்ல பாத்தீங்கன்னா இது எழுவாய், இது பயனிலை. நீங்க முதல்ல சார் எழுவாய்னா என்ன சார் என்ன சொன்ன? தொடர்ல எது இம்பார்ட்டன்ட், அதுதான் எழுவாய். இப்போ அப்ப இது எழுவாய், இது பயனிலை. ஆனா இடம் தான் பயனிலை. ஆனா சொல்லு பாருங்க, இது வினை, இது பெயர், இது வினா. அப்போ பயனிலை இடத்துல வினை வந்தா அது வினை பயனிலை, பெயர் வந்தா பெயர் பயனிலை, வினா வந்தா இது எங்க இருக்கு? அதே 10th புக்கு பாருங்க. 10th புக் சொல்லியிருப்பாங்க, தொகைனா மறைஞ்சு வருத்து, தொகானா வெளிப்படையா வருத்து. தொகை 6, தொகா 9. அந்த தொகால முதல் தொகை இதுதான். அப்ப எழுவாய் தொடர் பாத்தீங்கன்னா
இதான் எழுவாய் தொடர். என்ன இருக்கும்? ஒரு 2 வேர்டு தான் இருக்கும். இடையில ஐயால் கொல்லாம் போட வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அப்போ இது பயனிலை தான். பெயர் வந்தா பெயர் பயனிலை, வினை வந்தா வினை பயனிலை, வினா வந்தா வினா பயனிலை. இது எழுவாய் தொடர். அப்போ எப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன் உங்களுக்கு. அப்போ கவனிங்க, தொகை எத்தனை? தொகை 9. ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. என்னது? எழுவாய் எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் சென்டென்ஸ். சரிங்களா? அதே போல அடுத்து விழித்தொடர். என்ன விழினா? விழினா அழைக்கிறது. புரியுதா? இப்ப ராமா வாழ்றோம். இது எப்படி கேட்பாங்க? எப்படி கேட்பாங்கன்னா பாருங்க, எழுதுறோம் ராமா ராமா வா. எப்படி கேட்பாங்கன்னா பெயரை அடுத்து வினை வந்தா அதுதான் விழித்தொடர். பெயர் அடுத்து என்ன வரணும்? ஒரு வினை வந்தா என்னது? விழித்தொடர். புரியுதா உங்களுக்கு? நான் இங்கேயும் சொல்றேன் பாருங்க, ரொம்ப சிம்பிள். மாவு ஒண்ணுதான், டிஃபரெண்ட் தோசை. எப்படின்னா 2 வேர்டு வந்தா எழுவாய் தொடர். ஒரு பெயருக்கு அப்புறம் வினை வந்தா அது விழித்தொடர். சரிங்களா? வினை முற்று வந்தா அது வினை முற்று தொடர். கண்டேன் சீதையை, முதல்ல வேர்ப் வரணும். என்ன வரணும்? வேர்ப் வரணும். புரியுதா? இப்போ அவள் அடித்தால் பாட்டு வருது. அந்த பாட்டுல வார்த்தையை மாத்தி போடுறான், மீனிங் கலர்ஃபுல்லா வருது. ஒரு பாட்டு வருது, அடியே அழகே ஏன் அழகே அடி. என்ன வார்த்தை? வார்த்தை ஜாலம் இருக்குல்ல, அதுல ஒரு 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 சந்தோஷம் ஆடியன்ஸுக்கு வருது இல்லையா? எவ்வளவு பாட்டு, எவ்வளவு சினிமா பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றகத்துல என்ன ஆகும்? பாட்டு ஹிட் ஆகுது, பாட்டு வருது. மஞ்சள் பலூன். என்ன மஞ்சள் பலூனு? அதான் மெட்டாஃபர். அந்த பொண்ணு எல்லோ டிஷர்ட் போட்டுங்குது, ஸ்கூல் பிள்ளைட்டு, அவ்வளவுதான். ஒரு பாட்டு வர, ஏ மஞ்சள் பலூனு வாடி பலூன் சலூன். ஏதாவது இயைபு, வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இயைபு இதுதான். என்ன இயைபுனா? ரைமிங்கு. அப்ப மஞ்சள் பலூன் எது? மஞ்சள் பலூன்னா மெட்டாஃபர். என்ன மெட்டாஃபர்னா ஒரு உருவத்தை இன்னொரு உருவமா இமேஜின் பண்றது. சரிங்களா? அப்ப இது புரிஞ்சுங்களா? அடுத்து என்ன வருது? கண்டேன் சீதையை. நம்ம சொல்றோம் வந்துச்சுனா கரண்ட், கரண்ட் வந்துருச்சுனா அதுனா அது வேற. ஒரு இது படம் பாத்தீங்களா? திருப்பாச்சி படம் பாத்தீங்களா? அவுத்து விடுங்கடா ஆட்டை, அவுத்து விடுங்கடா ஆட்டை. முதல்ல வேர்ப் வருது, அப்புறம் நவுன் வருது. அண்ணா அதை சொல்லுவாங்கல்ல, திரும்ப மாற்றி சொல்லு, ஆட்டை அவுத்து விடுங்கடா. அதான் வினைமுற்று வந்தா அது வினைமுற்று தொடர். அவ்வளவுதான், அவ்வளவுதான் வினைமுற்று தொடர். புரியுதா உங்களுக்கு? வினைமுற்று வந்தா வினைமுற்று தொடர். அடுத்து பாருங்க, இதுதான் மெயின். இது சிலபஸ்லயே உங்களுக்கு உண்டு, கவனிங்க. படித்த, படித்த பக்கத்துல ஒரு ஃபில்லின் என்ன போடலாங்க? பெயர் வருது இல்ல, அதான் பெயர் எச்சம். அவ்வளவுதான். ஒரு வினைக்கு பக்கத்துல ஒரு வினை எச்சம் இருக்குல்லப்பா, முடியாம பக்கத்துல பெயர் வந்தா பெயர் எச்சம். அடித்து வந்து என்ன போடலாம்? ஒரு ஃபில்லின். அடித்து கொண்டான், சிரித்து பேசினால், கட்டி பிடித்தால். அப்போ ஒரு எச்சத்துக்கு அப்புறம் வேர்ப் வருதா இல்லையா? அது வினை எச்சம். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன சொல்ல வராங்க பாருங்க, அடித்த காதலி, சென்ற பேருந்து, பார்த்த படம், ஓட்டிய சைக்கிள். ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பேர் வருது இல்ல, அது பெயர் எச்சம். சரியா? வந்து சென்றான், ஓடி போனால், சிரித்து பேசினால், கட்டி பிடித்தால். ஒரு எச்சத்துக்கு அப்புறம் என்ன வருது? என்ன வருது? வினை வருது இல்ல, வினை. கட்டி பிடித்தால், கட்டியே வினைதான், பிடித்தாலும் வினைதான். அப்போ என்ன வருது? பெயர் வந்தா பெயரெச்ச தொடரு, வினை வந்தா வினையச்ச தொடர். சரிங்களா? இங்க பாருங்க, இப்போ ஒரு வருது. அப்போ பெயரெச்சன் என்ன பாருங்க, பார்த்த படம், அடித்த மனைவி, சென்ற பேருந்து. அப்போ வினைக்கு அப்புறம் பெயர் வந்தா இதுதான் பெயரெச்சம். இது புரிஞ்சிச்சா? அடித்து கொண்டான், அடித்து சென்றான் அப்படின்னா வினைக்கு அப்புறம் வினைமுற்று வந்தா அது வினையச்சம். இது சிலபஸ் கிடையாது. இப்போ அடுத்து வருது. இதுல எங்க காலம் தெரியுது இல்லையா? காலம் தெரியுது இல்ல, அது தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம். புரிஞ்சுக்குங்க,
ஒரு வினைக்கு அப்புறம் பெயர் வந்தா பெயரெச்சம். அந்த பெயரெச்சத்தை ரெண்டு வகை பாருங்க. நான் எப்படி எழுதுறேன், எச்சம் பெயரெச்சம் வினையெச்சம். அது பெயரெச்சம் வினையெச்சமோ காலம் தெரிந்தா அது தெரிநிலை, காலம் தெரியலனா அது குறிப்பு. புரிஞ்சிச்சாப்பா? அது முதல்ல இது தெரியணும். வந்து போனான்னா அது வினையெச்சம், அடித்து பார்த்தோம்னா அது வினையெச்சம், சென்ற பேருந்துனா பேரு தெரியணும். இல்ல சென்ற பேருந்து பேர் வருது இல்ல, பேர் வந்த பெயரெச்சம் வினைய நவுன் பெயர் வந்த பெயரெச்சம் வினைய வந்தா வினையெச்சம். அது ஏதோ ஒரு கன்றாவி, ஆனா காலம் தெரிஞ்சா அது தெரியலை. சரிங்களா? இங்க பாருங்க, அடித்த மனைவி நல்ல மனைவி, ரெண்டுமே பெயரெச்சு தான்மா, ரெண்டுமே பெயரெச்சுன்னா காலம் தெரியுது இல்லம்மா. அப்ப இது வந்து தெரிநிலை பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம். பண்பு தெரியுது இல்ல, அது குறிப்பு பெயரெச்சம். புரிஞ்சிச்சா? அதே போல பாருங்க, வந்து சாப்பிட்டான், வந்து சாப்பிட்டான் காலம் தெரியுது இல்ல, தெரியுதாப்பா? அது தெரிநிலை வினையெச்சம். சரிங்களா? ஆனா மெல்ல சாப்பிட்டான், மெல்ல பண்பு தெரியுது இல்ல, பண்பு இங்கேயும் பண்பு தான், இங்கேயும் பண்பு தான். அப்ப என்னது குறிப்பு வினையெச்சம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ இதுதானே அது. இப்போ ஒன்னு எழுதுறேன், பெயரெச்சம். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ வேலை இல்லாத பட்டதாரி, கவனிங்க. இது வந்து வினை முடியல, பக்கத்துல பெயர் வந்துருச்சு. சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்போ கவனிங்க, முதல்ல இதுல உடன்பாடு இருக்கு, எதிர்மறை இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது வேலை உள்ள பட்டதாரினா உடன்பாடு, வேலை இல்லாத பட்டதாரினா அது எதிர்மறை. சரிங்களா? அவங்க மொத்தம் பெயரெச்சம் தான், அவங்க மொத்தது பெயரெச்சம் தான், ஆனா நெகட்டிவ் இருக்குது இல்லையா, அப்ப எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா? இந்த தா கெட்டு போகுது இல்ல, ஒரு வார்த்தையில கடைசி தான் சொன்ன ஈறு, அப்போ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் தான். ஒற்று போடக்கூடாது. சரி, இங்க ஒற்று போட்டணும் பாருங்க, பெயரெச்சல ஒற்று போடக்கூடாது, பெயரெச்சல ஒற்று போடக்கூடாது. என்ன இங்க பாருங்க, படித்த பள்ளி, படித்த கல்லூரி. புரியுதா? இந்த இது பெயரெச்சம் தானே, புரியுதாமா? பெயரெச்சத்துல ஒற்று போடக்கூடாது. எங்க வரும், சிலபஸ்ல வரும், ஒற்று மிக மிக இடத்துல வரும், பெயரெச்ச ஒற்று போடக்கூடாது. சரி, எதிர்மறையில வருமா, எதிர்மறையிலையும் போடக்கூடாது. ஆனா இந்த ஈறு கெட்ட பெயரெச்சம் இல்ல, அங்க புள்ளி வைக்கணும். சரிங்களா? என்ன வரும், வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு ஒற்று போடணும். ஸ்கூல் நாங்க படிக்கிறப்ப ஸ்கூல் போய் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஓடும் குதிரைனா பெயரெச்சம் தான், ஆனா உடன்பாடு. ஓடாத குதிரைனா ஒன்னில, ஓடும் படம் ஓடாத படம். புரியுதா உங்களுக்கு? ஓடும் படம்னா உடன்பாடு, பெயரெச்சம் தான். ஓடாத படம்னா எதிர்மறை. அந்த ஓடாத தா கெட்டு போகுது இல்ல, அது ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சம், அங்க ஒற்று போடணும். புரியுதா உங்களுக்கு? இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கவனிச்சுங்க, இந்த வினை சொல் நான் சொன்னேன் இல்லையா, இந்த வினை எதுக்கன்னா, இந்த வினைன்னு என்னன்னா, அதுல வந்து காலம் தெரியும், காலம் தெரியும், திணை தெரியும், ஜெண்டர் தெரியும், பால் தெரியும், எண் தெரியும், எல்லாமே உங்களுக்கு அதுல வந்துடும். இப்ப அது விளைச்சல் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, பல வகை உண்டு. தன்வினை, எது தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு. ஒன்னில்ல பாருங்க, இலக்கணத்தை முதல்ல நீங்க பயந்துடக்கூடாது, ஒண்ணுமே இல்லை. நான் படித்தேன், யார் படிக்கிறது, அதான் தன்வினை. ஒரு செயலை தானே செய்தால் தன்வினை. நான் படிப்பித்தேன் சொல்றீங்களா, நான் படிக்க வச்சேன், அதான் அது பிறவினை. அப்பாவை படிக்க வச்சது அப்பா தான், ஆனா படிச்சு யாரு, பையன் தானே, அதான் அது பிறவினை. தன்வினை பிறவினை. ஆனா செய்வினை செயற்பாடு டிஃபரன்ஸ் உண்டு. ஏன்னா நான் முதல்ல புரிஞ்சுக்குங்க, திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் அப்படின்னா செய்வர பர்சன் ஃபர்ஸ்ட் வந்தா செய்வினை.
அப்புறம் என்ன வருது ஆப்ஜெக்ட், அப்புறம் பிளஸ் ஐ வருது இல்ல, அப்போ பர்சன் வித் verb வித் ஐ வந்தா செய்வினை. இதான் ரூல். இந்த ரூல் கண்ணா புரியுதாமா? கம்பர் ராமாயணத்தை இயற்றினார், இல்ல விஜய் டிவிக்கு துவங்கினார் அப்படின்னு. இப்போ இங்க கவனிங்க, டிவிக்கு விஜயால் துவங்கப்பட்டது, பட்டது இல்லையா? அப்ப என்ன வரும்னா இங்க என்னது கம்பர் ராமாயணத்தை இயற்றினார், இங்க ராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது, செயற்பாட்டு வினை. சார் சிம்பிள், ஒண்ணுமே இல்ல. இங்க செய்யற நபர் வருவாரு, இங்க திங்ஸ் வரும். புரியுதா உங்களுக்கு? இது கிராஸ் போறதுதான் சரிங்களா? இங்க என்னது செய்யற வருவாரு பிளஸ் ஐ வரும், இங்க ஆப்ஜெக்ட் சரிங்களா, அப்புறம் வரும் பர்சன் வித் ஆல் வரும். இந்த ப்ரிடிகேட் பாத்தீங்கன்னா பட்டது பெற்றது அப்படின்னு வரும், அது என்னது செயற்பாட்டு வினை. புரிஞ்சுங்களா? இதுலயே வந்து உங்களுக்கு நான் சொன்ன உடன்பாடு இருக்குது, எதிர்மறை இருக்குது. நான் காதலிக்கிறேன் உடன்பாடு, காதலிக்கவில்லை எதிர்மறை சரிங்களா? நான் காதலிக்காமல் இருப்பேனா அப்படியான மீனிங் அதுவும் ஒண்ணுதான், எதிர்மறையா இருக்கும். நீங்க மேக்ஸ், எனக்கு மேக்ஸ் தெரியாது, எனக்கு சொல்லுவாங்களே அந்த ஃபார்முலா சொல்லுங்க, பிளஸ் இன்டு பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், என்ன பிளஸ் சொல்லுங்க? 2 மைனஸ் பிளஸ் ஆகுமா? மைனஸ் பிளஸ் மைனஸ் என்னது பிளஸ்ஸா? பிளஸ் ஆமா, ரைட்டா? எனக்கு தெரியாது. சரி கவனிங்க, கவனிங்க. கவிதா கவிதா கட்டுரை எழுதினாள், இது என்னது பாசிட்டிவ் சரிங்களா? கவிதா கட்டுரை எழுதவில்லை, என்னது இது நெகட்டிவ், தெரியாத உங்களுக்கு? இப்ப பாருங்க, கவிதா கட்டுரை எழுதாமல் இறால், எழுதாமல தெரியும், இறால்னா இருக்க மாட்டான்னு அர்த்தம். 2 மைனஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு பிளஸ்ஸா மாறிடுச்சு. இது என்னன்னா வந்து இது வந்து கட்டுரை இதெல்லாம் உடன்பாடு எதிர்மறை, இதுக்கு வந்து பொருள் மாறா எதிர்மறை, பொருள் மாறா எதிர்மறை, 2 நெகட்டிவ் என்ன மாறுது, உடன்பாடா மாறுது. புரியுதா? இது என்னது ஒரு வகையான தொடர் தான். அப்போ தொடர் பார்த்தா உங்களுக்கு செய்வினை இருக்கு. நீங்க சார் தன்வினை பிரிவினை செய்வினை செயற்பட்டவினை, என்ன சார் டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? டிஃபரன்ஸ் என்ன? தன்வினையில மேக்சிமம் 2 வேர்டு தான் இருக்கும், நான் சாப்பிட்டேன், நான் சிரித்தேன், அப்படிதான் இருக்கும். பிரிவினை என்ன இருக்கும், நான் பாருங்க, நான் கற்றேன், நான் கற்பித்தேன், அதான் டிஃபரன்ஸ். ஆனா எங்க ரூலுக்கு என்னது, பர்சன் வித் ஐ வந்தா செய்வினை, ஆப்ஜெக்ட் வித் பர்சன் வித் ஆல் வந்தா செயற்பாட்டு வினை. அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஃபார்முலா தான், நீங்க பார்த்தா உங்களுக்கு இதுல தெரியும் சரிங்களா? இப்ப பாருங்க, தொகை தொகை 6பா, தொகை வந்து 6 அமிச்சர் 10 நிமிஷம்ல கவனிங்க. தொகைனா மறைஞ்சு வருது, தொகைனா மறைஞ்சு வருது, ஒண்ணுமே இல்லை. பாருங்க, ஐ ஆல் ஹூ இன் அது கண், இதெல்லாம் என்னது வேற்றுமை உறுப்பு, இது பேசிக் தான்ப்பா, இதுல நிறைய இருக்குதுல சரிங்களா? இது 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4 5 6 7, ஃபர்ஸ்டும் கடைசியும் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, எழுவாய் தொடர் விழித்தொடர், அது உருபு தேவையில்லை சரிங்களா? இப்போ இந்த ஐயால் பின்னது கண் மறைஞ்சு வந்தா அது வேற்றுமை தொகை. பால் குடித்தேன், ஐ மறைஞ்சு வருதா? மரம், அதாவது கத்தி வெட்டினேன், கத்தியால் வெட்டினேன் சரிங்களா? என் காதலி, எனக்கு காதலி. வீடு வாசல், வீட்டின் வாசல். மலை அறிவு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் புத்தகம், எனது புத்தகம் புரியுங்களா? வீடு வாசல் பாம்பு, வீட்டின் கண் பாம்பு, அப்படி இடப்பெயர்ல வருது. நிறைய பேர் இருக்குது கண்ணா, அது விட்டுருங்க. அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, காலம் மறைஞ்சு வரும், காலம் மறைஞ்சு வந்தா அது வினைத்தொகை. சொன்ன இல்லையா, தூவானம், ஊறுகாய், அலைகடல் வருது இல்ல, அது பிரிச்சு பாருங்க. இங்க பாருங்க, 2 +
வானம். அலை பிளஸ் கடல். ஊரு பிளஸ் காய். இது வேர்பு, இது நவுனு. இது வேர்பு, நவுனு. அப்ப வினையோட பெயர் வந்து என்னது சேரும், காலம் மறைஞ்சிருக்கும். எல்லாம் மறைஞ்சுதான் இருக்கு கண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்பு தொகை. பண்பு தொகை இது 4 வகைமா. எத்தனை வகை? 4. ஒண்ணு இல்ல, செந்தாமரை கலர் வருதா, வட்டக்கல் ஷேப் வருதா, புளிச்சோறு புளிப்பாகிய சோறு சுவை வருதா, மூவேந்தர் 3 ஆகிய வேந்தர் சேர சோழ பாண்டியர் அளவு வருதா. அப்போ இதுதான் பண்பு தொகை. இந்த பண்பு தொகையில வகை தான் இருபெயருட்டு பண்பு தொகை. சொன்ன இல்லையா உங்களுக்கு, சாரை பாம்பு, வாழை பழம், குமரி கடலோ கண்டம் வருதா இல்லையா. முதல்ல ஸ்பெஷல் ஒண்ணு வித்து பொது பெயர், அப்படிதானே அது இருபெயருட்டு பண்பு தொகை. சரிங்களா? இதுல ஒரு வகை இருக்கு, அதெல்லாம் நம்ம அடுத்த வகையில் பார்ப்போம். 3 முடிச்சுங்களாங்கண்ணா. அடுத்து பாருங்க, 4வது என்னது? பூவிழி, முத்துப்பல், மதிமுகம் சொல்றோம். என்ன பூவிழினா பூ போல. ஓமை வந்தா என்னது? ஓமை வந்தா ஓமை தொகை. 5வது பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அஜித், விக்ரம் சூர்யா. என்ன மீனிங்? விஜயும் அஜித்தும், விக்ரமும் சூர்யா, உம்மும் வருது இல்ல, அப்போ உண்மை தொகை. அப்ப இதுல ஐயாவுக்கு மறைஞ்சு வருது, இதுல காலம் மறைஞ்சு வருது, இதுல ஆகிய மறைஞ்சு வருது, இதுல போல மறைஞ்சு வருது, இதுல உம்மு மறைஞ்சு வருது. இது எதுவுமே இல்லாம, இது எதுவுமே வராம வந்தா அதுதான் அன்மொழி தொகை. அன்மொழி தொகை ஸ்கூல் பேர் கொடுத்துருப்பாங்க, 10th புக்ல கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசை வந்தார், சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டை பேசினார். கண்ண கவனிங்க, இது இல்லைன்னா பிரச்சனை இல்லை. முறுக்கு மீசை சிவப்பு சட்டை என்ன பண்ணலாம், நீங்க ஐயாவுக்கு அப்ளை பண்ணலாம். முறுக்கை உடைய மீசை சிவப்பு அப்படி பேசலாம். ஆனா என்ன வருது? வேர்ப் வருது இல்லையா. அப்ப பிரிக்கிறப்ப என்னாங்கன்னா, அதாவது முறுக்கு மீசையை வைத்த நபர், வைத்த நபர். இது 2 சொல்லுக்குது இல்லையா. அது ஐயால் கூவா, அது காலமா, அது உம்மா, அது போல இல்ல இல்ல. அதான் எக்ஸப்ட் தோஸ், எக்ஸப்ட் தோஸ் வேர்ட்ஸ், அது அன்மொழி தொகை. ஒண்ணு இல்ல கண்ணா, என்ன உயர்தனைனா ஆறறிவு இருந்தா உயர்தனை, அந்த ஆறறிவு இல்லைன்னா அதான் அது அல்லாத திணை, அது இல்லாத திணை. அது மாதிரிதான் வந்து என்னது? சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டையை அணிந்த நபர். இந்த 2 வார்த்தை இல்லையா, இந்த 2 வார்த்தை அந்த வார்த்தை கிடையாது. அதான் அன்மொழி தொகை. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்ப தொகை 6 பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்து தொகை நம்ம என்ன பார்த்தாச்சு? தொகை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், இதை பார்த்துருக்கிறோம். இப்பதான் பார்த்தோம். நான் படித்தேன். சரிங்களா? சரிங்களா? கவிதா வா, கண்டேன் சீதையை, பார்த்த படம். சரிங்களா? வந்து சென்றான். இப்ப பார்த்தோம் இல்லையா, அதுல பெயரச்சமோ வினையச்சமோ காலம் தெரிஞ்சா அது தெரியலை, காலம் தெரியலாம் அது என்னது குறி பார்த்தோமா இல்லையா. அடுத்து பாருங்க, இங்க பாலை குடித்தேன், பாலை ஐயாளுக்கு வருது இல்ல, அப்ப அதுதான் வேற்றுமை தொடர், வேற்றுமை தொடர். புரிஞ்சிச்சாப்பா? எத்தனை வருது? 1 2 3 4 5 6 முடிச்சுங்களா? சரிங்களா? அப்ப 7வது என்ன அப்படின்னா சொல் 4, சொல் 4, பெயர் சொல், வினை சொல், அடுத்து என்னது? இடைச்சொல். இடைச்சொல் என்ன சார், நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இடைச்சொல் எப்படி பாத்தீங்கன்னா, பெயருக்கு பொருள் தரும், வினைக்கு பொருள் தரும். இடைச்சொல் தனியா அந்த பொருள் கிடையாது, அது பெயருக்கு வினைக்கும் இடையில தான் வரணும். ஏன் அது இடைன்றா? எங்க சொல்லாமே, அது மிடில் தான் இருக்கணும். அதான் அது இடை. ஒரு ஹோட்டல் போறீங்க, போயிட்டு தோசை வேண்டும்ன்றீங்க, அவன் தோசை போட்டுருவான். தோசை தான் வேண்டும்ன்றீங்க, தோசை மட்டும் வேண்டுறீங்க, தோசை தவிரன்றீங்க, தோசையும்ன்றீங்க, பொருள் மாறுதா இல்லையா? அது இடைச்சொல். புரியுங்களா? கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மற்றொன்று, மற்ற பிளஸ் என்ன வரும்? இந்த மற்றுன்றது என்னது? இடைச்சொல். சரிங்களா? என்னது?
இடைச்சொல் தொடர். புரியுதாப்பா? ஒன்னது எழுவாய் தொடர். அதுல 3 வகை இருக்கு. பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை. விழி வினையச்சம், வினைமுற்று கண்ணா. கண்டேன்ஸ் வினைமுற்று, பெயரெச்சம், வினையச்சம், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர். 8வது என்னன்னா உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் என்ன உரிச்சொல் அப்படின்னா சொல்லுங்க, என்ன உரிச்சொல்லாம்? பெயர் சொல் தெரியும், பெயரை குறிக்கும், பல வகை உண்டு. வினைச்சொல் தெரியும், காலம் காட்டும். இடைச்சொல் தெரியும், பெயருக்கு வினைக்கு இடையில தான் வரும். உரிச்சொல் பார்த்தீங்கன்னா இந்த பெயர் சொல் வினைச்சொல் இல்லையா, பெயர் வினை அடி இருக்குல்ல, அது எழுத்து வழக்கிலையும் உண்டு, பேச்சு வழக்கிலையும் உண்டு. உரிச்சொல் ஒன்லி ஃபார் லிட்ரரி, எழுதுறோம் இல்லையா, அங்கதான் பயன்படுத்தும். பேச்சு வழக்கில் வழக்கே கிடையாது. சரிங்களா? ஒரு படம் பார்க்குறீங்க, டே சூப்பரா இருந்தது இங்கிலீஷ்ல, தமிழ்ல சொல்லுவீங்க, தமிழ் வார்த்தை இருக்கா? இப்போ ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்லா ரைட்டிங் நல்லா எழுதியிருப்பாங்க, நன்று போடுறாங்க, அப்புறம் என்ன போடுறாங்க, மிக நன்று போடுறாங்க, அப்புறம் என்ன போடுறாங்க, நனி நன்று போடுறாங்களா இல்லையா? அப்போ அது இதெல்லாம் எங்க இருக்கு? இலக்கிய புத்தகம் எழுதுறப்ப இருக்கு. அது என்னன்னா உரிச்சொல் 2 வகை. ஒரு 5 minutes முடிச்சிருக்கண்ணா, நீங்க திட்டுறது தெரியுது எனக்கு. உரிச்சொல் 2. சரியா? கவனிங்க, அது கவனிங்க. பல சொல், ஒரு பொருள், ஒரு சொல், பல பொருள். கவனிங்க, சால, உரு, தவ, நனி, கூர், கழி, பல சொல்மா, ஒரே பொருள். என்னது? மிகுதி. எது? நீ தமிழ் கிளாஸ் போண்டா சாரு, அதாவது நீ சொல்றீங்க இல்லையா, ரொம்ப பேசிட்டாருடா, சாலை சிறந்த சொல்றீங்க, ஒரு ஒரு பண்ணு பாக்குறீங்க, நீ சொல்றீங்க ஏய் செம சூப்பரா இருக்காடா, சாலை சிறந்த படம், படம் பாக்குறீங்க, சூப்பர் படம் இல்லையா, சாலை சிறந்தது சொல்றீங்க இல்லையா, ஆக சிறந்த பேச்சு. சாலை அப்படின்னாலும் உருப்பசினா அதிக பசி, கூர்முனைனாலும் அதிகம்தான். அடுத்து என்ன வரும்? பேதைனா முட்டாள், பேதைனா முட்டாள், டே அவன் அடி முட்டாள்றா, நனி, நனி பேதைனாலும் மிகுதியான அவனு. டே தவமுனிவர்றா, தவமுனிவர்னா தவத்தில் ஆழ்ந்த முனிவர். சரிங்களா? அடுத்தது என்ன வருது? கூர்கழி. கழின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கழி யாப்புல வரும். எப்படின்னா கவனிங்க, 2 லைன் இருந்தா அது பேர் குரலடி. தெரிஞ்சு வச்சுங்க, இதெல்லாம் இதுலயே புக்ல இருக்குது. 2 லைன் இருந்தா அது 2 லைனோ 2 வேர்டோ, என்னது? குரலடி. 3 லைன் இருந்தா அது சிந்தடி, சிந்து ஞாபகம் வச்சுங்க, சி இந்து 3. 4 லைன் இருந்தா அது பேரு அளவடி. என்னப்பா? அளவடி அல்லது நேரடி, வேற பேர். 5 லைன் இருந்தா அது பேர் நெடிலடி. அப்போ குரலடி, சிந்தடி, அளவடி அல்லது நேரடி, நெடிலடி. more than 5 வந்தா அத கழி நெடிலடி, அதான் 5க்கு மிகுதி. அப்ப இதெல்லாம் என்னது? பல சொல்லு, ஒரே பொருள். இங்க ஒரு சொல் அப்படின்னா கடி. தமிழ் ஆசிரியர் நாய் கடித்தது, கடித்தது என்னது? கடிக்கிறது. ஆசிரியர் கடிந்து பேசினார், கடிந்து என்னது? கோபம். கடி உயர் வானம், கடி உயர் கட்டிடம்னா ஹைட்டு. சரிங்களா? கடிவனம்னா என்னது? திருமணம். சரிங்களா? விரைவு. கம்பராமாயணத்தை வரும் உங்களுக்கு. யாரு? ராம சொல்றாரு யாருக்கிட்ட? பொதுனுக்கிட்ட. அதாவது கடி நனி விடுது, சண்முகம் உர்ரா போகட்டும், வேகமா ஓட்டு. எதை? கடி நனது மிகுதி. அப்ப நிறைய பொருள் உங்களுக்கு வருது. அப்ப இது உரிச்சொல். சரிங்களா? சரி, இப்போ நீ கிளாஸ் முடிஞ்சிச்சு. கவனிங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்த? முதல் கிளாஸ் அப்படின்னா எழுத்து, முதலெழுத்து, சார்பெழுத்து. முதலெழுத்து உயிர் பிளஸ் மெய் 30, சார்பெழுத்து நன்னூல்ல 10, தொல்காப்பியத்துல 3. அடுத்து மொழி முதல் பார்த்தோம், மொழி இறுதி பார்த்தோம், அகச்சுட்டு புறச்சுட்டு, அகச்சுட்டு புறச்சுட்டு, வினா, அகவினா, புறவினா. அடுத்து உடம்படுமை பார்த்தோம். சரிங்களா? அடுத்து புணர்ச்சி பார்த்தோம். சரிங்களா?
இன்றைய வகுப்புல வந்து அதை ரிவிஷனும் பண்ணோம். இன்னைக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புணர்ச்சி, அதுல பண்பு பெயர், நிலைமொழி, வருமொழி, பண்பு பெயர்ல ஈறு போதல், இடையில இருக்கிற உகரம் ஈயாதல், ஆதினிடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், அத மண் பிளஸ் அழகு, மண் அழகு, கல் பிளஸ் அழகு, அதான் அதே மாதிரி ரூல்ஸ் இருக்குது. அது எதுல வரும்? பண்பு பெயர்ல தான் வரும். அது எச்சம் பார்த்தோம், சரிங்களா? முற்று பார்த்தோம். அது எச்சம்னா முடியாம நிற்கும், முற்றுனா முடிந்து நிற்கும். அது ஒரு வினை எச்சத்துக்கு, ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பெயர் வந்தா பெயர் எச்சம், வினை வந்தா வினை எச்சம். அது காலம் தெரிந்தா தெரியல பெயர் எச்சம், காலம் தெரியலனா அது குறிப்பு பெயர் எச்சம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றேன் பாருங்களேன். பார்த்த படம் நல்ல படம், புரியுதா உங்களுக்கு? கடித்த பழம் பெரிய பழம், கடித்தன காலம் தெரியுதா? பெரிய காலம் தெரியல, அப்ப குறிப்பு பெயரெச்சம். வந்து போனான் வினையச்சம், காலம் தெரியுதா? தெரியல வினையச்சம், சரிங்களா? ஆனா மெல்ல பேசினால் அது குறிப்பு வினையச்சம், சரிங்களா? அது பார்த்தோம். அடுத்து தொகை 6, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, அடுத்து என்ன? ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை பார்த்தோம். தொகா 9, எழுவாய் தொடர், வெளித்தொடர், வினைமுற்று தொடர், கண்டேன் சீதையை ஞாபகம் வச்சுங்க. வினைமுற்று வந்தா வினைமுற்று தொடர், பெயரச்சு வந்தா பெயரச்சு தொடர், வினையச்சு வந்தா வினையச்சு தொடர். அடுத்து என்னது? பாலை குடித்தேன், வேற்றுமை வந்தா வேற்றுமை தொடர். அடுத்து என்ன பார்த்தோம்? இடைச்சொல் தொடர், மற்ற பிளஸ் ஒன்று, மற்றொன்று பார்த்தோம். அடுத்து சால சிறந்தது, உரிச்சொல் தொடர். அடுத்து கடைசி ஒன்று இருக்குங்களா, அதான் அடுக்கு தொடர், பாம்பு பாம்பு, அதான் சரி. இரட்டை கிளவி தெரியும் உங்களுக்கு. இரட்டை கிளவினா 2 சொல்லு இருக்கும், பிரிச்சா பொருள் தராது. இதுல வந்து பிரிச்சா பொருள் தரும். இது பார்த்தோம். அடுத்த வகுப்புல இருந்து நம்ம சிலபஸ் பேஸ்ல நம்ம போவோம், சரிங்களா? டவுட்ஸை குறிச்சு வைங்க. மீன் வயல் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வாங்க பழகுங்க, சரிங்களா? தேங்க்யூ.